சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரஹர நம பார்வதி பதை. அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க. குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ஐயா, நீங்க ஆரம்பிக்கலாங்கய்யா. நீங்களே நால்வர் துதி பாடி விநாயகர் துதி பாடி ஆரம்பிக்கலாங்கய்யா. சிவாய நம. பார்வதி பதே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும், கலியார வரும் யானை கடல் நாளும் மறவாமல், அலியாலும் மலர்தூவும் அடியார்கள் உளமான, வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. ஊரியற்கோன் வெப்போலித்த புகழியற்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அடைந்த பிரான் அடி போற்றி, வாலி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவம் ஆகி, அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் செற்பர வியோமம் ஆகும், திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம்புரைகின்ற பூங்கலல் போற்றி போற்றி. மெய்யன்பர்களே, நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி வருகின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கண்ணி காத்து கொடுத்து அருள் இருக்கும் சைவ படாதிபதிகளின் பொன்னார் திருவிழிகளை திக்கு நோக்கி நென்றனைத்து வணங்கி வருகின்றேன். இந்த இணையத்தில் இருந்திருக்கும் அடியார் பெருமக்களின் திருவிழிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சூட்டிக் கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையின் 18வது தலைப்பாக்கிய தீர்த்தம் என்கின்ற தலைப்பின் கீழ் இன்றைய திருமந்திர சிந்தனையை நாம் தொடங்கி தொடருவோமாக. தீர்த்தம் என்றால் என்ன? தீர்த்தம் என்பது புனித நீர் என்பது அதனுடைய பொருள். இதுல புனித நீர்கள் எங்க இருக்கு? கோயிலை சுற்றிலோ கோயிலுக்கு உள்ளேயோ எது இருக்கின்றதோ அதையெல்லாம் தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்றது. அது ஆறாக இருக்கலாம், குளமாக இருக்கலாம். திருவள்ளுவர் சொல்வார், குளம் தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். நீர் புற தூய்மைக்கு மிகவும் இன்றியமையாதது. அது என்ன செய்யணும்? அது மனசுல மாற்றத்தை ஏற்படுத்தும். மனசு பழைய மாதிரியே இருக்குது, உடம்பு பழைய மாதிரியே இருக்குன்னா நம்ம பழைய வழியிலே தான் போயிட்டு இருப்போம், அதையே தான் செஞ்சுக்கிட்டு இருப்போம். மனசுல ஒரு மாறணும் அப்படின்னா அதுக்கு பெரியவர்கள் மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற மூன்றை ஏற்படுத்துகிறார்கள். மூர்த்தி என்பது லிங்க மூர்த்தி, சிவபெருமான் எங்க இருக்கின்றாரோ அது. தலம் இருக்கக்கூடிய அந்த கோயிலும் அதை சுற்றியுள்ள அந்த ஊரும் தலம் என்று சொல்லப்படும். தீர்த்தம், தீர்த்தம் என்பது பெருமானை வழிபடுவதற்காக பெரியோர்கள் ஏற்படுத்தியது. சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தது அபிஷேகம். சிவபெருமான் அபிஷேக பிரியன், பெருமாள் அலங்கார பிரியன், சிவபெருமான் அபிஷேக பிரியன். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சிவன் கோயில்ல அந்த சிவலிங்கத்துக்கு மேல ஒரு தாரா பாத்திரம் கட்டி போட்டுப்பாங்க. அது சொட்டு சொட்டா அந்த நீர் இந்த சிவலிங்கத்தோட உச்சியிலே போட்டு இருக்கும். ஏன்னா யோகம் பண்றப்ப என்ன பண்ணும், இந்த உச்சியில சூடு ஏற்படும். அந்த சூட்டை தணிக்க வேண்டும் என்று யோகிகளுக்கு உணர்த்துவதற்காக தான் பெருமான் கங்கையும் இங்கே தலையில் வைத்திருக்கின்றார். அந்த
அந்த தீர்த்தா பாத்திரத்தின் மூலம் பெருமானுக்கு வந்து எப்பொழுதும் வந்து அபிஷேகம் வந்து நடந்து இருக்கின்றது. பெருமானை வந்து வழிபடாதவர்கள் வந்து யாருமே கிடையாது, எல்லோருமே வழிபட்டு இருக்கின்றார்கள். உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா திருவெண்காட்டுல வந்து 3 குளங்கள், முக்குளம் என்று இருக்கின்றது. அது சிலப்பதிகாரத்திலேயே வந்து பாடப்பட்டிருக்கின்றது. கண்ணகை விட்டு கோவலன் பிடித்த உடனே ஒரு அம்மா வந்து சொல்லுவாங்க, இப்போ என்ன பண்ண திருவெண்காட்டுக்கு போயிட்டு அந்த முக்குளத்தில் நீராடி சோம தீர்த்தம், சூரிய தீர்த்தம், அக்னி தீர்த்தம், சோமன் சந்திர தீர்த்தம், சூரிய தீர்த்தம், அக்னி தீர்த்தம் மூன்றிலும் மூழ்கி அந்த வேதநாட்டு வெண்காட்டு பெருமானை வழிபட்டால் கூட இவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து கணவன் தான் வழிபட தெய்வம். அவங்க போய் வழிபட்டு இருந்தாங்கன்னா அந்த விதியே வந்து மாறி இருக்கும். ஆனா விதி வந்து அங்க அவங்க வந்து போக விடல. ஆனா அங்க போய் வந்து நீராடல. அதான் கணவனை வந்து அவங்க பிரிய வேண்டிய நேரம் வந்து அங்க வந்து ஏற்பட்டு விட்டது. இதுவே அந்த திருவெண்காட்டு தலத்துல வந்து அவ்வளவு சிறப்பாக வந்து அந்த 3 தீர்த்தம், முக்குளம் என்று சொல்லப்படும், முத்தீர்த்தம் என்று சூரியன் வெளிப்பட்டது, சந்திரன் வெளிப்பட்டது, அக்னி வெளிப்பட்டது. அது வந்து சோம தீர்த்தம், சூரிய தீர்த்தம், அக்னி தீர்த்தம் என்று சொல்லப்படும். பார்க்க போனா அஷ்டதிக் பாடகர்களும் வந்து வழங்கியிருக்காங்க. இந்திரன் வெளிப்பட்டது இந்திர தீர்த்தம், அப்புறம் அக்னி வெளிப்பட்டது அக்னி தீர்த்தம், யமன் வெளிப்பட்டது யம தீர்த்தம், நிருதி வெளிப்பட்டது நிருதி தீர்த்தம், வர்ணன் வெளிப்பட்டது வர்ண தீர்த்தம், வாயு வெளிப்பட்டது வாயு தீர்த்தம், குபேரன் வெளிப்பட்டது குபேர தீர்த்தம், ஈசான வெளிப்பட்டது ஈசான தீர்த்தம். அதே மாதிரி அந்த 3 பெருந்தெய்வங்களும் பிரம்மன் வழிபட்டிருக்கின்றார் பிரம்ம தீர்த்தம், விஷ்ணு வழிபட்டிருக்கின்றார் விஷ்ணு தீர்த்தம், ருத்ரன் வழிபட்டிருக்கிறார் ருத்ர தீர்த்தம், அம்பாள் வழிபட்டிருக்கிறார் சக்தி தீர்த்தம். எல்லோரும் வந்து சிவலிங்கத்தை வழிபடும் போது அங்கு ஒரு குளத்தை தோண்டி அதில் உள்ள நீரை எடுத்து அவர்கள் பெருமானுக்கு அபிஷேகம் செய்திருக்கின்றார்கள். அவர்கள் பெயரால அந்த தீர்த்தம் வந்து அழைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனா திருமூலர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த தீர்த்தம் வந்து உனக்கு வெளியில இல்லை, தீர்த்தம் எங்க இருக்கு வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. ஆனா என்ன பண்ணும், அந்த வெளி தீர்த்தம் வந்து ஒரு குளத்தை வந்து தூய்மைப்படுத்துகின்றது, அகத்தில் வந்து சிறிதளவு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. ஆனா நான் சொல்லக்கூடிய தீர்த்தத்துல நீங்க மூழ்கினா உங்களுடைய அகம் வந்து மாறும், மனம் வந்து மாறும். மனம் மாறுச்சுன்னா ஆன்மா வந்து விழிப்படையும். ஆன்மா விழிப்படைஞ்சா உனக்கு ஒரே துணை வந்து சிவபெருமான் தான் என்று உணர்வாய். எனவே என்ன பண்ண, உள்ளுக்குள்ளே உள்ள அந்த தீர்த்தத்தில் போய் வந்து நீ நீராடு என்று சொல்லியிருக்கின்றார்கள். இப்படி தீர்த்தம் வந்து சிறப்பாக சொல்லப்படுகின்றது. ஒண்ணு வந்து கங்கா தீர்த்தம். இந்த கங்கா தீர்த்தத்துல போய் போனா எல்லா பாவங்களும் நீங்கிவிடும் என சிவபெருமானுடைய தலையில் இருப்பதால அது எல்லா பாவங்களையும் நீக்கி உள்ளது அந்த கங்கா தீர்த்தம். அருளாளர்கள் வந்து நிறைய படுங்க, ஆட்ட பிறவி துயர்கட நாம் சென்றாடும் தீர்த்தன் என்று சொல்வார்கள். அப்பர் பெருமாட இது வந்து திருவாசகம். அப்பர் கூட சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார்தாமே, பெருமான் தான் இந்த தீர்த்தமாக இருக்கின்றான். இப்படி அப்பர் பெருமாள் பாட்டையும் நிறைய பார்க்கலாம். தீர்த்தனை, சிவனை, சிவலோகனை அப்படின்னு எல்லாத்தையும் வந்து ஒரு பாட்டு இருப்பாரு. மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையால் தொடங்கினார்க்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்குமே. இது வந்து தாய்மானவுடைய வார்த்தை. அவருக்கு வந்து அவருக்கு வந்து மௌன குரு வந்து அந்த மாதிரிதான் கிடைச்சாரு. அவர் மூர்த்தியையும் தீர்த்தத்தையும் தலத்தையும் தேடி போறதுதான் அவருக்கு மௌன குரு. அவர் வந்து திருமூலர் மரபில் வந்து வந்தவர். மந்திர குருவே, யோக தந்திர குருவே, மூலன் மரபில் வர மௌன குருவே. இந்த உபதேசம் எல்லாம் மௌனத்திலேயே நடந்திருக்கு. ஏன்னா சிஷ்யனும் வந்து அந்த அளவுக்கு தகுதி வாய்ந்தவர், குருவும் அந்த பேச வேண்டிய அவசியமே இல்லை. மௌனமாவே அந்த உபதேசம் நடக்குது. எப்படி தட்சிணாமூர்த்தி வந்து சரகாரி குழுவருக்கு மௌனத்தை உபதேசம் பண்ணாரோ அந்த மாதிரி உபதேசம் நடக்கின்றது. அதாவது அப்படி பக்குவம் வந்து அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன நமக்கு என்ன பண்ணணும்னா, நாம் வந்து மாற வேண்டும். நம்ம பழைய பாதையிலேயே போயிட்டு இருந்தோம், பழைய மாதிரியே நம்ம வந்து நினைச்சுக்கிட்டே இருந்தோம், பழைய மாதிரியே பேசிக்கிட்டே இருந்தோம், பழைய மாதிரியே செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் என்ன செய்வோம், ரொம்ப பழைய மனுஷனாதான் இருப்போம். நம்ம கிட்ட இருந்து மாற்றமே ஏற்படாது. இத்தனை கோயிலுக்கு போற, இத்தனை குளத்துக்கு போற, இத்தனை திருமந்தம்லாம் நீ படிக்கிற பேசுற, உங்ககிட்ட ஒரு பைசா மாற்றம் இல்லையே, ஒரு எள்ளு மணலுக்கு மாற்றம் இல்லையே அப்படின்னு சுத்தி உள்ளவங்க வந்து நம்ம கேள்வி பேசுவாங்க. என்ன பண்ண, நம்ம கிட்ட மாற்றம் வந்து ஏற்படணும். அது வந்து அகமாற்றம். மனம் வந்து மாறணும், வார்த்தை மாறணும், உங்களுடைய பார்வை வந்து மாறணும். பார்க்கறதே வந்து தெய்வீகமா இருக்குது. இவங்க பார்த்தாலே ஒரு மனத்துக்கு வந்து அமைதி கிடைக்குதுன்னு அவங்க மற்றவங்க சொல்ல அளவுக்கு நம்ம கிட்ட வந்து மாற்றம் வந்து ஏற்படணும். அதுக்காக இதை வச்சு சொல்லியிருக்கின்றார்கள். புறத்தீர்த்தத்தால் நிச்சயமா வந்து பயன் உண்டு, பயன் இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்கதான் பல பேருக்கு வந்து இந்த குரு வந்து கிடைச்சிருக்காங்க. பரமஹம்ச யோகானந்தர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவருக்கு வந்து குரு கிடைச்சது அந்த மாதிரி கும்பமேளா, 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய அந்த கும்பமேளா, அங்க காவிரி
இந்த கங்கை யமுனை சரஸ்வதி, கங்கை யமுனை வெளிப்படையா தெரியும். அங்க யமுனை வந்து அங்க சூக்கமா கண்ணுக்கு தெரியாம பூமிக்கரையில இருந்து வந்து அங்க வந்து சேரும். அதான் திரிவேணி சங்கமம் என்று வேண்ட அந்த தண்ணியை வந்து குடிக்கும். அது வந்து எதை குடிக்குதுன்னா, நம்ம உடம்புல வந்து 3 நாடிகள் இருக்கின்றது. ஒண்ணு வந்து இடநாடி என்கிற சந்திர நாடி, பலநாடி என்கின்ற சூரிய நாடி. இது இரண்டும் வந்து இங்க வந்து சந்திக்குது. அப்ப அங்க சூக்கமா சுருமுனை நாடி என்கின்ற நாடி அது கண்ணுக்கு தென்படாது. அது என்ன மூலாதாரத்துல இருந்து 6 ஆதாரத்துல சகசிராரத்துல கூட அது 3 இங்க சந்திக்கின்றது. இதுதான் வந்து முச்சந்தி அல்லது திரிவேணி சங்கமம் அல்லது காசி என்று சொல்லப்படக்கூடிய இந்த தீர்த்தம். அதனாலதான் இந்த ஆன்மா வந்து இங்க இருக்குன்னு சொல்றாங்க. இதுவும் வந்து அங்க சங்கமமாக இருக்கின்றது. அப்படி மகாமக தீர்த்தம் இருக்கின்றது. நம்ம மயிலாடுதுறையில வந்து கடைமுக தீர்த்தம் என்று அந்த துலா மாசம் என்ற ஐப்பசி மாசத்தில் 30 நாளுக்கும் நீராடலாம். அவ்வளவு பயன் மிகுந்தது. அதுக்கு மயூர புராணத்துல நிறைய வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி ஒவ்வொரு தலத்திலையும் சரி அந்த சாமி போய் என்ன பண்ண தீர்த்தவாரி வந்து கொடுக்கும். இந்த தீர்த்தவாரி கொடுக்குறப்ப இந்த தீர்த்தவாரி கொடுக்குற சாமி வந்து அஸ்திர தேவன்னு சொல்லுவாங்க. அந்த அஸ்திர தேவர் தான் என்ன பண்ணுவாரு, தீர்த்தம் கொடுக்குறதா எழுந்திருப்பாரு. அந்த அஸ்திரத்தை என்ன பண்ணும், அதுல வந்து திரிசூலம் கொடுக்கப்பட்டு இருக்கும். அதுதான் வந்து முழுகும் போது நம்மளும் சேர்ந்து கொடுக்கணும்னா நமக்கு வந்து பயன் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த அளவுக்கு ஒரு முன்னுரையோடு சென்று இப்ப நம்ம என்ன பண்ணலாம், அத முதல் பாடல் பத்தெல்லாம் உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்றாடார் வினைகட பல்லமும் மேடும் பறந்து திரிவரே கல்ல மனமுடை கல்வியுள்ளோரே. உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள், இந்த உடம்புக்குள்ளே, இந்த மனசுக்குள்ளே, இந்த ஆன்மாவுக்குள்ளே பல பல தீர்த்தங்கள் வந்து இருக்கின்றன. என்ன செய்யணும், அது வினைகட மெல்ல குடைந்து நின்று ஆடார். நமக்கு பிறவி குறைக்கிறதுக்கு என்ன காரணம், நம்ம செஞ்ச வினைதான். வினை பயனே ஒரு தேகம் கண்டாய். எனவே வினை வந்து அகல வேண்டும். எனவே நாம் செய்த அந்த வினை அகல என்ன செய்யணும், அவர்கிட்ட வந்து அவசர அவசரமா போய் ஒரு காக்கா புள்ளியில் வந்து போடக்கூடாது. அது என்ன பண்ணும், பொறுமையா நிதானமா ரசிச்சு ருசிச்சு அந்த மாதிரி வந்து நம்ம வந்து குளிக்கணும், ஸ்நானம் பண்ணணும். குளத்துல வந்து அந்த மாதிரி போயிட்டுதானா மெல்ல குடைந்து, கைகளால் குடைந்து, கால்களால் குடைந்து, உடம்பால் குடைந்து அதுல வந்து நாம் ஆட வேண்டும், நீர் ஆட வேண்டும். அந்த மாதிரி நீர் ஆடணும்னா நம்முடைய வினை வந்து கெடும். ஆனா பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே கள்ள மனமுடை கல்வி இல்லோரே. நம்ம என்ன பண்ணுது, மனசுதான் நம்ம வந்து கெடுக்குது. மனசுல உள்ள இந்த கள்ளம், இந்த திட்டுத்தனம், இந்த பொய்மை, இது என்ன செய்யுது, அது நம்மளை வந்து கெடுக்குது. மனசுல வந்து இந்த கள்ளம் இருக்குது. இந்த கள்ள மனம் இருக்கிறதால நம்ம கற்கிற கல்வி எப்படி இருக்கின்றது, அந்த கல்வி வந்து நல்ல கல்வியா இல்லை. பணம் எப்படி சம்பாதிக்கலாம், அடுத்தவனை எப்படி ஏமாத்தலாம், எப்படி பேர் சம்பாதிக்கலாம், எப்படி புகழ் சம்பாதிக்கலாம், அந்த மாதிரிதான் வந்து மனசு ஆசைப்படுது. ஒரு நல்லவனா மாறணும், 4 பேருக்கு நன்மை செய்யணும். நம்ம பெருமான் படைச்சதே அதுக்காக தான். பெருமான் படைத்த அந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் வந்து நாம் நன்மை செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை ஏற்படுவதுதான் நல்ல கல்வி. இது என்ன செய்யுது, இது கள்ள முனமுடைய கல்வி. பொருள் சம்பாதிக்காத என்ன வேணாலும் பண்ணிக்க, புகழ் சம்பாதிக்காத என்ன வேணாலும் பண்ணிக்க, அதிகாரம் சம்பாதிக்காத என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு மனசு வந்து உங்களை வந்து டைவர்ட் பண்ணுது. எந்த நோக்கத்துக்காக பெருமான் வந்து பிறவியை கொடுத்தாரோ என்ன செய்யணும், நீ வந்து வழிபாடு செய்து மற்ற உயிர்களுக்கு வந்து உபகாரம் செய்து பெருமானுடைய திருவடியை சேர வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட பிறவி என்ன செய்த பொருளை தேடுவதிலேயே போய்விடுகின்றது. நாம் அடைய வேண்டிய புருஷார்த்தங்கள் வந்து 4 என்று சொல்வார்கள். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இது வடமொழி. தமிழ்ல வந்து அறம், பொருள், இன்பம், வீடு. தர்மத்துக்கு அப்புறம் அர்த்தம் இருக்கு. அர்த்தத்துக்கு என்ன, அது பொருள். இது அர்த்தம் என்ன, பொருள் என்னன்னு நம்ம கேட்கிறோம். ஆனா இது என்ன பொருள்ங்கிறத, அந்த பொருளை வந்து எப்படி சம்பாதிக்கின்றது, வாழ்க்கைக்கு அர்த்தமே வந்து பொருள் தேடுவதுதான் என்று இந்த கால சமுதாயம் வந்து போய்கொண்டே இருக்கின்றது. 100க்கு 99 பேர் வந்து அந்த வழியில போயிருக்காங்க. அவங்களாம் நல்லவங்க, கெட்டிக்காரவங்க அப்படின்னு நம்மளும் வந்து பாராட்டுறோம். அது வந்து வாழ்க்கைக்கான பயன் கிடையாது. வாழ்க்கைக்கான பயன் வந்து என்ன செய்யணும், வினைகளை வந்து கடை வேண்டும். அந்த மாதிரி என்ன செய்யறான், நிறைய சம்பாதிக்கலாம். மனசு அவனை கொடுத்தது
இதை போய் நம்ம என்ன பண்ணலாம், போய் இந்த என்ன பண்ணு, கோயிலுக்கு போ, குளத்துக்கு போ, குளத்துக்கு போய் நீ நீராடு, நீராடினா உனக்கு பாவம்லாம் தீர்ந்துக்கணும். இந்த 12 வருஷத்துக்கு மகாமக தீர்த்தத்துல போய் குளிச்சா உன் பாவம் தீர்ந்துக்கணும். திருவேணி சங்கமத்துல போய் நீ கங்கையில குளிச்சா உன் பாவம் தீர்ந்துக்கணும். அதை நம்பிக்கிட்டு இந்த மனசுல உள்ள அந்த கள்ளம் வந்து நீங்கல. இதை நீங்காம என்ன செய்யலாம், பள்ளமும் மேடும் படர்ந்த திருவள்ளி. சில சிவன் கோயில் வந்து பாதாளத்துல இருக்கும், அது பாதாள லிங்கேஸ்வரன் கூட நம்ம அண்ணாமலையில வந்து இருக்கு, பாலத்துல இருக்காரு. நிறைய கோயில் வந்து உச்சியில மலை உச்சியில இருக்கும். அது மாதிரி பள்ளமும் மேடும் படர்ந்த திருவர்களே என்று அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். திருமணத்துல கூடியது அந்த உள்ளத்திற்குள்ளே வந்து அந்த நல்ல பண்புகள், நல்ல குணங்கள் ஆகிய பல தீர்த்தங்கள் வந்து இருக்கின்றன. ஆனா நம்ம என்ன செய்யறோம், அதுல நீராடாம வினை நீங்குமாறு அவற்றில் மூழ்குதலை செய்ய மாட்டேங்குது. ஏன்னா இந்த மனசு வந்து வஞ்ச மனம். இது வந்து தன்னை இழப்பதற்கு வந்து, இந்த மனத்தை இழந்தால்தான் பெருமானை வந்து பெற முடியும். பெருமானுக்கும் நமக்கும் தடையாக இருப்பது வந்து இந்த மனம்தான். அதே அடைவதற்கு உதவி செய்வதாக இருப்பதும் இந்த மனம்தான். இப்ப கள்ள மனத்தை என்ன பண்ணும், நம்ம வந்து நல்ல மனசா மாத்தணும். என்ன பண்ணணும், அந்த அறிவிலிகள் வந்து புறத்தே சென்று பல தீர்த்தங்களை தேடி அவர்கள் பள்ளமும் மேடும் கடந்து நடந்து இழைக்கின்றார்கள். எனவே கல்வி என்ன செய்யணும், அந்த உள்ளத்திலே உள்ள அந்த தீர்த்தங்களை நீங்கள் மூழ்க கற்றுக்கொள்ள வேண்டும். அகத்தூய்மையின்றி நீங்க புறத்துல நீராடினா அதை எல்லளவும் பயனில்லை என்று சொல்லுகின்றார்கள். போறோம், பெருமானுக்கு வந்து நீர் கொடுறாங்க, அந்த நீர் வந்து நமக்கு தீர்த்தமாக புனித நீராக மாறி விடுகின்றது. பெருமானுக்கு வந்து நைவேத்தியம் வைக்கிறோம், சாதம் வைக்கிறோம், அது பிரசாதமாக திரும்பி வருகின்றது. சரிங்களா? ஆனா நம்ம போறோமே, மனுஷன் போறோமே, நம்ம எப்படி போறோம், அதே மாதிரி போறோம், அதை விட ரொம்ப மோசமா போறோம். அதுவே நம்முடைய மனசுல வந்து அந்த மாற்றம் வேண்டும். அந்த ஜடப்பொருள்ல கூட மாற்றம் நிகழ்கின்றது, இந்த உயிர் பொருள்ல வந்து மாற்றம் நடக்காவிட்டால் இது வந்து என்ன காரணம்? இதைதான் அப்பர் பெருமானும் சொல்லியிருக்கிறார். கங்கை ஆடில் என் காவிரி ஆடில் என் கொங்கு தன் குமரி துறை ஆடில். கங்கைக்கு போய் குளிச்சா என்ன, காவிரி போய் குளிச்சா என்ன, இந்த குமரி தீர்த்தம் வந்து பிரச்சனை சொல்லப்படுகின்றது. அந்த குமரி தீர்த்தத்துக்கு போய் நீ நீராடினால் என்ன, ஓங்கு மாகடல் ஓத நீராடில் என். இந்த கடல் இருக்கின்றது, சமுத்திர தீர்த்தம், அது எல்லாவற்றையும் போக்கக்கூடியது, உடல் வியாதி மனவே போக்குன்றது. அதுல போய் குளிச்சாலும் என்ன பயன் இருக்கும், கொஞ்சோடுதான் உனக்கு பயன் கிடைக்கும். ஓங்கு மாகடல் ஓத நீராடில் எங்கும் ஈசன் எனாதவர்க்கு இல்லையே. பெருமான் வந்து அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நினைந்திருக்கத்தான். அப்பேற்பட்ட பெருமானை நீ வந்து உணராமல் நீ போய் காவிரியில குளிச்சா என்ன, கங்கையில குளிச்சா என்ன, புகழில குளிச்சா என்ன, சமுத்திர தீர்த்தம் பண்ணால் என்ன, உனக்கு வந்து பயன் வந்து மிகவும் கம்மிதான் அப்படி சொல்லிக்கிட்டார்கள். இது வந்து திருக்குறுந்தொகையில 99வது பதிகத்துல 2வது பாட்டு. அதுலதான் 9வது பாட்டு. கோடி தீர்த்தம் கலந்து குளித்தவை ஆடினாலும் அரணுக்கு அன்பில்லையே, ஓடு நீரினை ஓட்டை கூட தட்டி மூடி வைத்திட்ட முற்கொடோடே. ஓடி கோடி தீர்த்தத்துக்கு போய் நீ குளிக்கிற, அங்க குளிச்சாலும் அரணுக்கு அன்பில்லையே, சிவபெருமான் மேல அன்பில்லை, சிவன் அடியார்கள் மேல அன்பில்லை, மற்ற உயிர்கள் மேல உனக்கு வந்து அன்பில்லை. அந்த மாதிரி இல்லாம நீ குடிச்சிட்டு என்ன பண்ற, ஒரு குடத்துல கலசத்துல கொஞ்சம் தண்ணியை தூட்டி அதை மூடி எடுத்துட்டு வர. அதுல உனக்கு என்ன செய்யும், அது மூர்க்கம் தான். ஒரு மனசுல அந்த மூர்க்கத்தனம் வந்து மாறவில்லை. மனசுல வந்து என்ன இருக்கின்றது, 6 குற்றங்கள் இருக்கின்றது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். காமம் என்பது ஆசையை குறிக்கும், பேராசையை வந்து குறிக்கும். நமக்கு ஆண்டவன் வந்து நிறைய தான் கொடுத்துருக்கான், எந்த குறைவும் நமக்கு வந்து வைக்கல. அந்த மாதிரி மனசு வந்து அதுல வந்து திருப்திப்பட தெரிய மாட்டேங்குது. இன்ன வேணும், இன்ன வேணும், இன்ன வேணும், அது வந்து பேராசைப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இந்த பேராசை வந்து எனக்கு பெருமானே நீ கொடுத்தது போதும்பா, நீ நிறையவே தேவைக்கு மேலே நீ கொடுத்துருக்கப்பா அப்புறம் அதுலயே திருப்தியா அந்த பேராசையை வந்து நம்ம வந்து நிறைவு மனமாக திருப்தியாக வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் சொல்லுவாங்க. நமக்கு கிடைச்சது போதும், எனக்கு என்ன இருக்கு, அடுத்த விட்டு 1000 கார் இருந்துட்டு போகுது, எனக்கு ஒரு கார் இருக்குது, அதுல ஸ்கூட்டர் இருக்கு, அதுக்கு காலை எனக்கு கொடுத்துருக்காங்க, அந்த காலை வச்சு நடந்தா எனக்கு உடம்புக்கு நல்லது, டாக்டர் நடக்கதான்னு சொல்றாரு. அப்புறம் அந்த மாதிரி நினைச்சு திருப்தி பட்டுக்கணும். எனவே என்ன செய்யணும், அந்த பேராசையை வந்து
நிறைமணமாக திருப்தியாக வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்து காமத்துக்கு அப்புறம் குரோதம். குரோதம்ங்கிறது கோபம். ஏதாவது ஒரு வார்த்தை நம்மளுக்கு கெட்டதா சொல்லிட்டாங்கன்னா நமக்கு என்ன பண்ணும், மூக்குக்கு மேல கோபம் வந்து தலைக்கு மேல உச்ச தலைக்கு மேல கோபம் வந்துருந்து அந்த கோபத்தை என்ன பண்ணும், கோபம் என்ன அது சினம் என்னும் சேர்ந்தாரை சொல்லி இனம் என்னும் ஏமப்புடையை சுடும்பாரு. சினம் வந்து யாருக்குன்னா மற்றவர்களுக்கா நம்மளே நாமே தண்டிக்கிறோம். சினம் வந்து என்ன செய்யுது, அது பிபி ஏறுது, பல்ஸ் ஏறுது, சுகர் ஏறுது, அந்த ஆயில் வந்து குறையுது. அது சேர்ந்தாரை கொல்லி யாரை சேர்கின்றதோ அவர்கள் வந்து கொல்லக்கூடிய தன்மை உடையது. அந்த சினத்தை நம்ம யார்கிட்ட காமிக்கிறோம், நம்ம கொண்டாட்டி பிள்ளை மாதிரி தான் காமிக்கிறோம். இப்போ மாம மச்சா அந்த சொந்தக்கார மாதிரி தான் காமிக்கிறோம். அந்த இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். எனவே கோபம் கொண்டதுல வந்து என் மேல தப்பு இருந்தா நான் கோபம் கொண்டது அர்த்தம் இருக்க நிச்சயமா வந்து கிடையாது. அடுத்தவங்க தப்பு பண்ணிருந்தா நம்மளும் தப்பு பண்ணிதானே இருப்போம். அந்த மாதிரி என்ன செய்யணும், அந்த கோபத்தை வந்து நம்ம பொறுமையா மாற்றிக்கொள்ள வேண்டும். பொறுமை என்னும் நகையன் என்று பெருமை கொள்ள வேண்டும். பெண்கள் பெருமை கொள்ள வேண்டும்னு பார்ப்பாங்க. அடுத்த மூணாவது குணம் வந்து லோபம். பெருமாள் வந்து நமக்கு தேவைக்கு மேலேயே வந்து கொடுத்துருக்காரு. இந்த குடுத்துல வந்து ஒரு பைசா ரொம்ப கொடுக்க மனசு மாட்டாங்க. என்ன சும்மா பெருமை சொல்லுவான், நான் வந்து என்ன சாப்பிட்டு எச்ச கையால கூட காக்கையை ஓட்ட மாட்டேன், இந்த படத்தை வந்து காக்காக்கி போயிடுமா. அந்த மாதிரிக்கு லோபம் என்கின்ற அந்த குணம் வந்து நம்ம கிட்ட இருக்கின்றது. அதை நம்ம என்ன செய்யணும், ஈகையாக வந்து மாற்ற வேண்டும். கோயிலுக்காக ஏதாவது செய்ய வேண்டும், அடியார்களுக்காக வந்து செய்ய வேண்டும், மற்ற உயிரினங்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும், சமுதாயத்திற்காக செய்ய வேண்டும். அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த லோபத்தை வந்து ஈகையாக மாற்ற வேண்டும். மூன்றாவது வந்து மோகம். நம்ம 12 வயசுக்கு மேல எல்லாம் வந்து ஆண்கள் பெண்கள்லாம் வயசுக்கு வந்துட்டாங்க. உடம்புல வந்து ஹார்மோன் மாறுபாடு ஏற்படுகின்றது. பெண்ணுக்கு வந்து ஆண் மேல் ஏற்பும், ஆணுக்கு வந்து பெண் மேல் ஏற்பும் வந்து ஏற்படுகின்றது. அது 12 வயசுல இருந்து 24 வயசு 30 வயசு வரைக்கும் அந்த மோகம் என்கின்ற வந்து அதை வந்து என்ன பண்ணும், அதை வந்து கற்பு நெறியாக மாற்ற வேண்டும். அது ஒருவருக்கு உறுத்தி என்ற அந்த கற்பு நெறியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். மூன்றாவது வந்து மதம். யானைக்குதான் மதம் பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நமக்கும் வந்து மதம் பிடிச்சிருக்கோம். என்னை போல உயர்ந்தவன் வந்து யாரும் இல்லை. அது மாதிரி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது. அது வந்து சமநிலை வந்து இருக்க வேண்டும். எல்லாமே வந்து இறைவன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பாடியிருக்காரு. இல்ல எல்லாருக்கும் பிறப்போடு வந்தது. அந்த சூக்கும சரீரம் எல்லாத்தையும் பெருமாள் வந்து சமமாக படுத்திருக்கின்றான். இந்த ஸ்தூல சரீரம் தான் மாறுபடுது. எல்லா உயிரிலும் பெருமான் வந்து உயிருக்கு உயிராக இருக்கின்றான். இடப்பொருள்களிலும் வந்து பெருமான் வந்து கலந்து இருக்கின்றான். கலப்பினால் வந்து அவன் ஒன்றாக இருக்கின்றான். எல்லாமே வந்து சிவன் தான். அந்த மாதிரி நினைச்சா உனக்கு என்ன செய்யும், உயர்வு தாழ்வு போயிட்டு எல்லாமே சமம், எல்லாமே வந்து சிவம் என்று சொல்வார்கள். இதனால் வந்து பார்த்தோம் இல்லையா, தீதும் நட்டும் பிரதரதாரா அந்த பாட்டு வந்து யாதும் உயிரே யாவரும் கேளில் தீதும் நட்டும் பிரதரதாரா, இது எல்லாருக்குமே தெரியும். அது கடைசியில் அந்த பாட்டு எப்படி பிடிப்பாரா, பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. நம்ம பெரியவங்களை பார்த்து நம்ம வந்து ஆச்சரியப்படுறோம், ஆஹா இப்படி பண்றாரு, என்ன பண்றாரு அப்படின்ட்டு நம்ம வந்து வியக்கின்றோம். சிறியவர்களை பார்த்து நம்ம வந்து இகழ்கின்றோம். ஆனா என்ன சொல்லுவோம், எல்லாத்துக்குள்ள சிவன் தான் இருக்கான். எனவே எல்லாம் வந்து சிவன் செயல்தான். எனவே பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனிடம் இளமே என்கின்ற இந்த சமநிலையை தான் அந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அதுக்கப்புறம் உள்ள கெட்ட குணம் வந்து பொறாமை. என் கூட தான் படிச்சான், என் கூட தான் டாக்டர் படிச்சான், இப்போ வந்து என்ன பண்றான், இப்போ 100 பேட்டு போயிட்டு அவனோட ஆஸ்பத்திரி கட்டிருக்கான், டெய்லி வந்து 1 லட்சம் கல்லா கட்டுறான் அப்படின்னு ஒரு மனசுல வந்து ஒரு பொறாமை வருது. நம்மளோட படிச்சவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, அவங்கள பார்த்து நமக்கு வந்து பொறாமை வருது. அந்த பொறாமையை என்ன பண்ணணும், அவன் வந்து அவனுடைய திறமையால வந்தாங்க. சிவபெருமன் வந்து அவனுக்கு அந்த பிராணத்தை வந்து கொடுத்துருக்காரு. எனக்கு ஒன்றும் நடப்பாது. ஏன்னா என்ன பண்றாரு, சிவன் அடியாரோடு சேர்வதற்கும் இந்த சிவன் கோயிலுக்கு போவதற்கும் அடியாரோடு இந்த மாதிரி சங்கமிப்பதற்கும் எனக்கு பெருமான் கொடுத்திருக்கின்றார். இதை விட எனக்கு பெருமை எனக்கு என்ன வேண்டும், இது எனக்கு பெருமான் கொடுத்தது என்று நம்ம என்ன செய்யணும், அதை வந்து நம்முடைய மனத்தை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரிதான் அந்த 6 தீய குணங்களையும் 6 நல்ல குணங்களாக நல்ல பண்புகளாக மாற வேண்டும். அந்த பண்புகளே நம்ம குறைந்து குறைந்து ஆட வேண்டும். நீங்க நான் கோவப்பட்டே பரவாயில்ல, நேற்று அளவுக்கு நீங்க கோவம். நேற்று ஒரு 5 நிமிஷம் 1 மணி நேரம் இருந்தது, வந்தது உடனே போயிடுச்சு. அப்படி நம்ம வந்து படிப்படியா வந்து எல்லாத்தையும் தினந்தோடு நான் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். எனவேதான் அந்த ஏதான் புஷ்பம் என்று சொல்வார்கள். அகிம்சா பரம புஷ்பம். அகிம்சை வந்து எந்த உயிரையும் வந்து இம்சை கொடுக்க கூடாது, துன்பப்படுத்தக்கூடாது, கொல்லக்கூடாது. அதான் வந்து உயரிய குணம். அது
இந்திரிய நிக்கிரக. அடுத்து வந்து நம்முடைய புலன்கள் இருக்கு இல்லையா, அந்த புலன்கள் வந்து அது வழியா வந்து போக விடக்கூடாது. கண்ணு நிறைய பார்க்கணும் ஆசைப்படும், காது வந்து மத்த குறைகளை கேட்கணும் ஆசைப்படும். அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அதை வந்து மாற்றணும். அதான் திரு அங்கமாலை இல்லையா, தலையே நீ வணங்காய், கண்கால் காண்பிக்கணும், போக்கே நூறாய், செவிகால் தேர்ந்தெடுக்கணும், எல்லாவற்றையும் அந்த புலன்களை வந்து என்ன பண்ணும், சிவபெருமனுக்காக அதை படைமாற்றம் செய்ய வேண்டும். அதான் இந்திய நிக்கிரகம். தயா புஷ்பம் மிகமிழந்து அது தயை என்கின்ற அந்த இரக்க குணம். இந்த ஆங்கிலத்துல வந்து சிம்பதி எம்பதின்னு சொல்லுவாங்க. சிம்பதினா அடுத்த மேல வந்து இறக்கப்படுறது, எவ்வளவு கஷ்டப்படுறாயா அப்படி மனசால வந்து இறக்கப்படுறது. இன்னொன்னு அந்த நெல்ல நம்மளே வச்சு பார்க்கறது என்பது. எனக்கு அந்த கஷ்டம் இருந்தா எவ்வளவு கஷ்டப்படுறேன், அவன் கஷ்டப்படாது, அவனுக்கு ஏதாவது செய்யணும், அந்த மாதிரி நினைக்கிறது வந்து அந்த எம்பதி. சமா சமா புஷ்பம், சமா தான் பொறுமை. ஞான புஷ்பம் எல்லாத்துக்கும் மேலானது இந்த ஞான புஷ்பம் தான், அந்த ஞான தீர்த்தம் தான். பெருமானது அந்த ஞான கங்கையை நமக்கு வந்து இந்த தலையில வந்து வச்சிருக்கின்றாரு. அந்த ஞானம் தான் அது பெரிய தீர்த்தம். எல்லாவற்றையும் இந்த பிறவியே அடங்கக்கூடியது. நீங்க என்ன பண்ணும், இந்த சிவஞானத்துல திருமுறை கூட்டு, இந்த சிவஞானத்துல அந்த 12 திருமுறைகள், 14 சாத்திரங்கள், இதெல்லாம் நீங்க என்ன பண்ணும், தினசரி குளிக்கணும். அது டெய்லி காதால கேட்கணும், மனசால சிந்திக்கணும். அந்த மாதிரிதான் உங்ககிட்ட நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும். முதல் பாட்டுக்கு நிறைய டயத்தை எடுத்துட்டேன். என்ன பண்ணும், அதுக்கப்புறம் நம்ம அடுத்த 2வது பாட்டுக்கு வந்து நம்ம போலாம். களி அறிவாளர்க்கு தண்ணீராய் தோன்றும், புலி அறிவாளர்க்கு கூடவும் பொன்னான், வலி அறிவாளர்க்கு வாய்க்கிலும் வாய்க்கும், தெளி அறிவாளர்தம் சிந்தையுள்ளானே. கடைசி வரி எடுத்துவோம். தெளி அறிவாளர்தம் சிந்தை உள்ளானே. என்னது, அம்மா கூட பாட்டு பாடுறாங்க இல்லையா, தெளிவது குருவெந்திருமேன்னு. இந்த 4 தெளிவை வந்து சொல்லுவாங்க. என்ன செய்யறது, மனம் வந்து தெளிய வேண்டும். அதுக்கு என்ன பண்ணும், அதான் அந்த அம்மா சொன்ன மாதிரி அந்த குருவை பற்றி 4 விஷயங்களை, நாமம் செப்பல், பாட்டை கேட்டல், உருவம் சிந்தித்தல், குரு உணர்த்தித்தல், அந்த மாதிரி நாளையும் நம்ம சிந்திக்கலாம். அதனால நம்ம மனசை வந்து தெளிவடையும். அடுத்து எளிய வந்து நம்ம டெய்லி ஏதாவது கேட்கிறோம், சிவஞானம் மூலமா ஏதாவது கேட்கிறோம், அது என்ன கேட்கணும், கேட்கறது சிந்திக்கணும். சிந்திச்சா நம்ம வந்து தெளிவடையும். தெளிஞ்ச அடுத்த கடமை என்ன பண்ணும், அது நிஷ்டை கூடிவிடும். இந்த நிஷ்டை கூட பெரும்பாலும் வந்து திருவடிக்கு வந்து நம்ம வந்து பேரலாம். இந்த தெளிவு கிடைக்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவு சாதனை வந்து மனம் வந்து தூய்மையாக வேண்டும், அகம் வந்து தூய்மையாக வேண்டும். அதுக்காக தான் இந்த சரியை கிரியை யோகம் தான். இந்த சரியை கிரியை யோகம் மூலமாக நினைக்கிறோம், கேட்டு சிந்தித்து அந்த தெரிஞ்சோடு அறிவு தெரிஞ்சு போச்சு. தெளிய அறிவாளர் தம் சிந்தையுள்ளானே. தெளிந்த ஞானிகளுடைய அந்த சிந்தையில் தான் பெருமான் வந்து விளங்குகின்றான். தெளிந்த ஞானியுள் சிந்தையில் விளங்குகின்ற அந்த சிவன் என்ன பண்ணுவான், தளி அறிவாளருக்கு தண்ணீராய் தோன்றும். தளினா குளிர்ச்சியை வந்து குறிக்கும். எனவே அந்த குளிர்ச்சி என்பது என்ன செய்யுன்னா, அது கருணையை தான் குறிக்கும். மற்ற உயிர்கள் மேல கருணை இருந்ததுன்னா, இரக்கம் இருந்ததுன்னா, உன் மனசுல வந்து அந்த இரக்கம் இருக்கு, உன் மனசுல வந்து அந்த குளிர்ச்சி இருக்கு. அது தளி அறிவாளருக்கு, அந்த கருணையும் இரக்கமும் உடையவருக்கு தண்ணீராய் தோன்றும். அது என்ன செய்யும், அவர்களுக்கு அது பக்கத்துல இருக்க மாதிரி தோணும், தன்மையாக வந்து அது தோன்றும். புலி அறிவாளருக்கு கூடவும் பொன்னா. புலி என்பதற்கு 2 குணம். இப்ப தீர்க்கத்தை பத்தி பேசுறோம். அதான் புலினா குளித்தல் என்று குறிக்கும். குளித்தல்னா என்ன, அந்த குணத்துல வந்து ஆழ்ந்து அனுபவிக்குது. வெள்ள குடைந்து நின்றாடார் சொன்னா இல்லையா, அந்த குணத்துல அந்த பண்புல நீ அழுந்தி அனுபவிக்க வேண்டும். அந்த மாதிரி நீ அழுந்து அனுபவிக்கல அப்படின்னா கூடவும் ஒன்னான், பெருமாவும் கூட சேரவே மாட்டான். உங்ககிட்ட இருந்தவன் விலகிதான் நிற்பான். கலப்பினால் ஒன்றாக இருந்தாலும் பெருமானை கூடவும் ஒன்றான். வலி அறிவாளருக்கு வாய்க்கிலும் வாய்க்கும். வலி என்பது வந்து காற்றை வந்து குறிக்கும். வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி இந்த காற்றை வந்து
வழி என்று சொல்வார்கள். அந்த வழி அறிவாளர்கள் என்பதையும் அதை வந்து யோகிகளை வந்து குறிக்கும். வழி என்பது காற்றை குறிக்கும். அத மூலாதாரத்து மூன்றிடும் கடலை காற்றால் இருக்கும் காலால் இருக்கும். கால் என்பது கடல், காலால் இருக்கும் கருத்துன்னு ஔவையார் சொல்லுவாங்க. இதை அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பிராணாயாமம் மூலமாக மூச்சை இழுத்து அதை அடக்கி அதை வெளிவிட்டு அது வரை வழி அறிவாளருக்கு அந்த காக்கை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு கூட்டை உரைத்தலும் கூடுமே என்று சொல்வார்கள். காக்கை பிடிக்கும் அந்த கணக்கோடு பிடித்து அதை பிராணாயாமம் செய்வதற்கு வாய்க்கிலும் வாய்க்கும். கிடைக்கும்னு சொல்ல முடியாது, கிடைச்சாலும் கிடைக்கும். ஒரு இக்கு வந்து அந்த இடத்துல வைக்கிறது. பிராணனை அடக்கும் போது என்ன செய்யும், அந்த மனம் வந்து அடங்கும். இதே மூச்சு வந்து பிறக்கக்கூடிய இடமும் மனம் தோன்றக்கூடிய இடமும் அந்த ஒற்றை ஒன்றுதான். மூச்சன் மூலம் மனத்தை அடக்கலாம். மனம் அடங்கும் போது மூச்சு வந்து நின்றுவிடும். அப்போது கேவல கும்பகம் என்கிட்ட அந்த மூச்சு ஓடுவதே நமக்கு வந்து தெரியாது. இதே மூச்சின் மூலமாக மனத்தையும் மனத்தின் மூலமாக மூச்சையும் நம்ம அடைக்கணும், அது கிடைக்கணும். எனவே பெருமாள் வந்து தெளிந்த ஞானையில் சிந்தையில் வந்து விளங்குகின்றார். அவர் வந்து யார் மேல் வந்து அந்த ஜீவ காருண்யம் என்கின்ற அந்த குணம் வந்து இருக்கின்றதோ அவர்களுக்கு தான் பெருமான் வந்து கூடுவான். அந்த ஜீவ காருண்யம் இல்லை, மற்ற உயிர்கள் மேல் உனக்கு இரக்கம் இல்லை என்றால் பெருமானோடு நீ சேரவே முடியாது. அந்த யோகிகளுக்கு வந்து அந்த மூச்சு பயிற்சியின் மூலம் அந்த பிராணாயாமத்தின் மூலம் அது கிடைத்தாலும் வந்து கிடைக்கலாம். ஏன் பிற்பாடு சொல்றேன், அது பெருமான் எங்க இருக்கின்றான்னா அவன் அந்த தெரிந்த ஞானியின் சிந்தையுள் தான் அவன் வந்து இருக்கின்றான் என்று அந்த காரணம். கோயிலுக்கு புறப்பட்ட தானம் செய்யணும், தர்மம் செய்யணும், மற்ற உயிரெல்லாம் வந்து சிவமாக பார்க்க வேண்டும். அதற்காக தான் இந்த அந்த என்ன செய்யணும், இந்த ஆலய வழிபாடு. ஆலய வழிபாடு இருக்கிறார். இந்த ஆன்மா வந்து அங்க லயமாக வேண்டும், பெருமானோட வந்து லயமாக வேண்டும். ஏற்கனவே போத லய செய்வோம், போக செய்வோம், அதிகார சேவனை பார்த்த முடியா வந்து லயம் வேண்டும். ஆலயத்துல வழிபட்டா அங்க பெருமான் எப்படி இருக்கின்றான், இங்க வந்து பெருமான் வந்து கருணையா கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி, அதே சேர்க்கல வந்து இந்த கருணை தான் அவனுடைய உருவம்னு சொல்றான். அங்க வந்து கருணை வடிவாதான் பெருமான் வந்து அங்க காட்சி கொடுக்கின்றான். சரி, உலக போகத்திலேயே போனேன்னா உனக்கு வந்து இது கிடைக்காது. ஏன் வந்து யோகத்துல போனா இது கிடைச்சாலும் கிடைக்கும், வாய்க்கிலும் வாய்க்கும்னு ஏன் சொன்னானா அது என்ன செய்யணும், அது நீ முறையா செய்யணும். அந்த யோகம் வந்து இந்த நூல்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த குரு வந்து உனக்கு வந்து எப்படி உபதேசம் இருக்கின்றாரோ அதுபடி என்ன பண்ணும், அச்சு பகசாம அப்படியே போயிடணும். ஒரு கொஞ்சம் பசங்களாலும் சரி என்ன செய்யணும், உன வந்து அந்த யோகத்திலே கவுத்தோட கோபத்துக்கு கொண்டு போயிடும். நிறைய முனிவர்கள் வந்து கவிழ்ந்த இடம் வந்து அந்த இடம் தான். அங்கதான் அந்த பெருமாள் என்னோட ரம்பையல் மேல வந்து ஆசைப்படுவார்கள். அங்க வந்து வாய்த்தாலும் வாய்க்கும். யோகத்துக்குள்ள உனக்கு ஞானம் கிடைக்கணும். ஞானம் கிடைச்சு ஞானத்தினாலதான் உனக்கு என்ன செய்யும், அந்த ஈடுபாடு கிடைக்கும். யோகத்தின் மூலமா உனக்கு டைரக்டா கிடைக்காது, நேரடியா வந்து கிடைக்காது. யோக நெறி தப்பி விட்டால் உனக்கு அந்த பவம் வந்து பயன் வந்து கிட்டாது. உனக்கு தேவை வந்து அந்த தெளிந்த அறிவு, தெளி அறிவுங்கிற அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த பெரிய பாடல் தான், சிவனடியே சிந்திக்கும் திருப்பருகு சிவஞானம். ஞான சம்பந்த பெருமானுக்கு வந்து அம்மை வந்து உழைப்பாளை பொற்கிணத்தில் கொடுக்கின்றார். அப்ப என்ன பண்ணுங்கன்னா அது வரைக்கும் அந்த ஞான சம்பந்தருக்கு சிவனடியே சிந்திக்கும் திருமான், சிவனடியை தவிர்த்து வேற எதையும் சிந்திக்காத ஒரு மனசு. சிவனடியே சிந்திக்கும் திருப்பதிக்கு சிவஞானம், என்ன ஓமையிலா கலைஞானம். ஏன்னா இவருக்கு வந்து சமணர்களோடு வந்து போராட வேண்டியிருக்கின்றது. அதுக்காக கலைஞானம் வந்து தேவைப்படுகின்றது. ஓமையிலா கலைஞானம், உணர்வறியே மெய்ஞானம். இந்த மெய்ஞானம் வந்து உணர்வதற்கு அறியது. அப்பேற்பட்ட உணர்வறிய மெய்ஞானம் பவம் அதனை அறமாட்டும் பாங்கினில் ஓங்கிய மாறும். இந்த ஞானம் எதுக்காக, பவத்தை வந்து மாற்ற வேண்டும், இந்த பிறவியை வந்து மாற்ற வேண்டும், இந்த பவத்தை அறமாற்ற வேண்டும், சுத்தமா மாற்றும். மாதிரி அறமாற்றம் பாங்கினில் ஓங்கிய ஞானம். இந்த ஞானத்துக்காக அது ஞானம் வந்து அம்மையுடைய திருமுறை பால் மூலமாக ஞான சம்பந்தத்துக்கு வந்து கிடைத்தது. நமக்கு வந்து என்ன செய்யணும், திருச்சி ஞான சம்பந்தர் அருளிய, அப்பர் பிராணர் அருளிய, சுந்தரர் அருளிய, மாணிக்கவாசர் அருளிய
அந்த 12 திருமுறைகள் இப்படி படிச்சோம். ஆனா நமக்கு வந்து அந்த ஞானம் வந்து கிடைக்கின்றது. அந்த ஞானம் நேரடியாக கிடைக்கும்போது அது கேட்டு சிந்தித்து தெளிந்தால் நமக்கு அந்த ஞானமாகிய நிட்டை வந்து கூட வேண்டும். தெளிய அறிவாளர் என்பது அது சிவஞானம், திருவடி ஞானம், திருவருள் ஞானம். அப்பேற்பட்ட அவருடைய சிந்தையில் தான் பெருமான் இருக்கின்றான். மாமணி ஜோதியான் பெருமான் வந்து மாமணி ஜோதியாக வெளிப்பட்டு நிற்பான் என்ற இந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து இவர் வந்து சொல்லி இருக்கின்றார்கள். ஞானமாகிய அன்பு இல்லாதவர்கள் தீர்த்தத்தில் சென்று குளிப்பதால் பயன் என்பது கிடையாது. ஞானம் என்பது என்ன? ஞானம் என்பது ஈசன் பால் அன்பு. பெருமாள் மேல அன்பு இருந்தா உனக்கு ஞானம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அடியார்கள் மேல உனக்கு அன்பு இருக்கு, இந்த உயிர்கள் மேல உனக்கு இறக்கம் இருக்கு அப்படின்னா உனக்கு ஞானம் கிட்டி விட்டது. படைப்பவன் மேலும் அன்பு வேண்டும், அதை படைப்பின் மேலும் அன்ப வேண்டும். எனக்கு சிவபெருமான் மேலதான் எனக்கு அன்பு. இந்த அடியார்களை பார்த்தேன் பத்திக்கிட்டு வருது, ஒன்னொன்னு ஒரு மாதிரி இருக்குது. மனசுல நிறைய பேர் வேதனைப்பட்டு இருக்காங்க. இது எல்லாம் பெருமானுடைய லீலை இல்ல. நம்ம வந்து ஆற்றுப்படுத்துவதற்காக, நம்ம நெறிப்படுத்துவதற்காக பிரமாண்டமா தான் மிக உயர்ந்த அடியார்கள் கூட தவறு செய்வது கூட நமக்கு வந்து மனசு தோணும். அந்த தவறு நம்ம மனசுலதான் இருக்கு, அவங்க மேல இல்ல. நம்ம மனசுல உள்ளது வந்து அவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க. அதான் பெருமான் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். தெளிந்த ஞானத்தில் அந்த ஞானிகள் உள்ளத்தில் விட்டிருப்பவன் சிவபெருமான். அப்படி என்ன செய்யணும்? உனக்கு வந்து அன்பு இருக்கிறாச்சுன்னா கண்ணுல வந்து தண்ணி வரணும். சிவபெருமான் சிவபெருமான் சொன்னாலே கண்ணுல வந்து தண்ணி வரும். அந்த சிவனடிகளை பார்த்தே கண்ணுல வந்து தண்ணீர் வரணும். அன்பினால் தண்ணீர் துளிக்க தெரிஞ்சிக்கணும். அப்பதான் உன்னுடைய மனசு குளிர்ச்சியா இருக்கு அப்படி தெரியும். அப்பேற்பட்டவன் அத நீ யோக நெறியில இருந்து மூச்சை நீ அடக்கினால் அவன் வந்து சிவபெருமான் வந்து ஒரு காலம் விளங்கவும் கூடும், விளங்காமல் போகவும் கூடும். எனவே நீ என்ன செய்யணும்? உனக்கு ஞானம் இல்லை, அன்பு இல்லை, யோகம் இல்லைன்னா நீ குளத்துல போய் குளிச்சா என்ன, குளிக்காட்டி நீ என்ன? எனவே அந்த மாதிரி நீ தீர்த்தத்தை போய் குளிச்சுனா உனக்கு அந்த பயன் கிடைக்காது என்ற அந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எடுத்தோட பிராணாயாமத்துக்கு போக முடியாது. யமம், நியமம், ஆசனம் நீ மூன்றையும் தாண்டிதான் பிராணாயாமம் போகும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அப்புறம் வந்து பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. அந்த 8வது அங்கமா தான் நமக்கு வந்து யோகத்துல வந்து கிடைக்கும். வழி அறிவாருக்கு வாய்க்கணும் வாய்க்கும் என்று சொல்லிவிட்டு 3வது பாடலுக்குள்ள வந்து நம்ம வந்து செல்லலாம். அது 2 வகையா இருக்கு. ஒன்று வந்து உள்ளத்தின் உள்ளேன்னு இருக்கு. சில பதிகத்துல வந்து உள்ளத்தினர் உள்ளே. இப்ப 2வது வழியில வந்து கள்ளத்தின் ஆறும்னு இருக்கு, கள்ளத்தின் ஆடும். இந்த 2 வார்த்தை வந்து கொஞ்சம் பதியத்துல வித்தியாசப்படுது. உங்க புக்ல எப்படி இருக்கோ நீங்க அந்த மாதிரி வச்சுங்க. உள்ளத்தின் உள்ளே உணரும் ஒருவனை கள்ளத்தின் ஆடும் கலந்தறிவாரில்லை, வெள்ளத்தை நாடும் விடும் அவர் தீவினை பள்ளத்தில் இட்டதோர் பத்தல் உள்ளாமே. இதற்கு வந்து ஒரு ஓமையை வந்து இந்த பாட்டுல திருமுருகன் வந்து சொல்லி இருக்கின்றார்கள். 3வது வரி வெள்ளத்தை நாடி. வெள்ளம் என்பது வெள்ளம் தாங்கு சடையனை வேண்டியே என்று அப்பர் பெருமான் வந்து இந்த கங்கையிலே வெள்ளமா வருது இல்லையா? வெள்ளம் என்பது நீரை குறிக்கும். நீ என்ன பண்ற? வெள்ளத்தை நாடி உனக்கு வந்து தண்ணீர் வேணும். அந்த காலப்படி போய் பார்த்தீங்கன்னா அடிப்பம்பு மோட்டார்லாம் அந்த காலத்துல கிடையாது. அதான் என்ன இருக்கும்? வந்து கிணறு இருக்கும், குளம் இருக்கும், வாய்க்கால் இருக்கும், ஆறு இருக்கும். பெரும்பாலும் வீட்டுல வந்து கிணறு தான் இருக்கும், விவசாயத்துக்கும் கிணறு தான் இருக்கும். தண்ணீர் வேணும், தண்ணீரை விரும்பி அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு உள்ளார வந்து ஒரு கம்பு கட்டி அது முனையில வந்து ஒரு பாத்திரம் இருக்கும். அதுக்கு பேர் வந்து பத்தல்னு பேரு. கிராமத்துல வந்து சால்னு சொல்லுவாங்க, நீர் இறைக்கும் சால்னு சொல்லுவாங்க. அந்த ஏற்றம் கட்டி அதுக்கு கீழே சாலை வந்து கட்டி வச்சிருப்பாங்க. வெள்ளத்தை நாடி அந்த தண்ணீரை விரும்பி பள்ளத்தில் எட்டதோர் பத்துள்ளாமே. இந்த தண்ணி எங்க இருக்கும்? அது அந்த ஆறாகிய குளமாகிய கிணறாகிய அந்த பள்ளத்தில் இருக்கும். அந்த பள்ளத்துக்குள்ள போய் நீ என்ன பண்ற? பத்தலை வந்து விடுற. அந்த நீரை பெருமாடு வந்து உனக்கு உள்ளேயே இருக்காயா? உள்ளத்தின் உள்ளே
உயிர்க்கு உயிராக இருக்கின்ற அந்த சிவபெருமானை கள்ளத்தினாலும் கலந்தறிவார் இல்லை. உன் மனசுல இருக்கிற கள்ளம் இருக்கு, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா என்ன செய்யணும்? அவரு பெருமானை கலக்க முடியாது, கலந்து முடியாது. அந்த அந்த இறைக்கு கிணறு நீர் இருந்தா தீவினை ஐயா சரியா கேட்கலங்கய்யா. ஐயா சரியா கேட்கலங்கய்யா. உங்களுக்கு கேக்குதுங்களாமா? இல்லைப்பா, இணைப்பு சரியா கிடைக்கல. எங்களுக்கு கேட்கலமா. விட்டு விட்டு கேக்குதுங்க. யாருக்கும் கேட்கல, யாருக்கும் கேட்கல. சரிங்க சரிங்க. சிவாயனம். ஐயா வெளியில போயிட்டு வரீங்களா கொஞ்சம்? ஐயா கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்து இப்ப மறுபடியும் ஜாயின் பண்ணி பாருங்களேன். போன் பண்ணி பாருங்கக்கா. போன் பண்ணா அவருக்கு கட் ஆயிடுமா அவருக்கு, அதனாலதான் பாக்குறேன். சரி போன் பண்றேன். ஆரம்பிக்கலாங்கய்யா ஆரம்பிக்கலாங்கய்யா. இப்ப கேக்குதாமா? நல்லா கேக்குது. வாங்க இப்ப வாங்க. எனவே நம்ம என்ன பண்றோம்,
நீரை விரும்பி அந்த பத்தல் என்கின்ற அந்த சாலை வந்து விடுகின்றோம். அந்த கிணற்றில் விட்டால் நமக்கு வந்து நீர் வந்து கிடைத்தாலும் கிடைக்கும், நீர் இருந்தால் கிடைக்கும், இல்லாவிட்டால் நீர் வந்து கிடைக்காது. ஆனா பெருமான் எங்க இருக்கின்றான்னா நம்ம உயிருக்கு உயிராக இருக்கின்றான். அப்பேற்பட்ட பெருமான்ல வந்து நம்ம மனசுல வந்து கள்ளம் இருந்தது, அந்த காமம் குரோதம் லோபம் முகம் வச்சிருந்தா அதை வந்து பெருமானை வந்து நீங்கள் கலந்து அறிய முடியாது. நம்ம என்ன செய்யறோம், நம்மகிட்ட வந்து கெட்ட குணங்கள் இருக்கின்றது. கெட்ட குணம் இருந்தாலும் நான் வந்து என்ன நல்லவனா வந்து நான் காமிச்சுக்கிறேன், நல்லவனா காமிச்சு என்ன வந்து ஒரு அடியார் போல நான் என்ன வந்து காமிச்சுக்கிறேன். அந்த மாதிரி அடியார் போல காமிச்சோம்னா அப்ப என்ன செய்யணும், அதுக்கு வந்து பலன் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அத நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் வருகின்றேன். அப்பேற்பட்ட மாணிக்கவாசர் சொல்வார், நான் என்ன பண்றேன், இது செல்லுல வந்து கொஞ்சம் இது சவுண்டு கொஞ்சம் வித்தியாசமா வரும், அது நீங்க கொஞ்சம் பொறுத்துங்க. ஏன்னா சிஸ்டத்துல வந்து பிரச்சனை இருக்குது. நல்லா கேக்குதுங்கய்யா, நல்லா கேக்குது, நீங்க பேசலாம். சரிங்கம்மா. இதுவே நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து அப்பேற்பட்ட உண்மை ஞானியாகிய இந்த மாணிக்கவாசர் சொல்றாரு, நான் வந்து ஒரு நாடகம் நடிக்கிறேன்பா, நான் உன்னுடைய அடியார் போல வந்து நான் நடிக்கிறேன்பா. அந்த மாதிரி நடிச்சு நான் என்ன பண்ணுவேன், உன்னுடைய வீட்டுக்கு அந்த சிவலோகத்துக்கு போவதற்காக நான் விரைகின்றேன். நம்ம என்ன பண்ணோம், யத்பாவம் தத்பவதிங்கிறாங்க. நம்ம வந்து எப்படி வந்து பாவனை பண்றோமோ அதுவாகவே வந்து நம்ம வந்து மாறி விடுகின்றோம். இந்த மனத்தோட தன்மை, இந்த உயிர் தன்மை வந்து சார்ந்ததின் வண்ணம் நாம் எதை நினைக்கின்றோமோ அதன் வழியாக மாறி விடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆரம்பத்தில் நம்ம அடியார் போல நடிச்சாலும் சரி, என்கிட்ட கெட்ட குணம் இருக்குது, கெட்ட குணம் இருக்கிறதுக்காக வந்து கோயிலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது. கோயிலுக்கு போனாதான் என்ன செய்யும், அந்த கெட்ட குணம்லாம் வந்து நீங்கும். நிறைய இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கில் அந்த கதை வந்திருக்கு. என்னன்னா ஒருத்தர் ஒரு பெரியவர் வந்து என்ன பண்ணுறாரு, தினசரி கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் வந்து படிக்கிறாரு, இந்த மாதிரி படவசனம்லாம் வந்து கேட்குறாரு. அதை பார்த்துட்டு அவர் பாடம் வந்து கேட்குறான், தாத்தா நீ வந்து என்ன பண்ணுற, நீ டெய்லி கோயிலுக்கு போகிற, கோயிலுக்கு போனாலும் உங்ககிட்ட ஒன்றும் பெரிய மாற்றத்தை வந்து ஒன்றும் பெரிய பார்க்க முடியலையே, ஏன் அந்த பழைய ஆள் மாதிரி தானே இருக்கியே அப்படின்னு சொல்கிறான். ஒரு என்ன செய்றாரு, வீட்டுக்கு சலடை எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சலடை எடுத்து வந்து என்ன பண்ணுறாரு, தண்ணியை வந்து ஊற்றிக்கிட்டே இருக்காரு. அதில் கொஞ்சம் கூட வந்து தண்ணி நிற்கல, இந்த சலடை வந்து ஓட்டையாக இருக்குது. இந்த போன தண்ணி எல்லாம் என்ன செய்யுது, அந்த சலடை வழியாக வெளியே போயிடுது. தாத்தா தாத்தா அந்த மாதிரி சொல்லு, பாத்தியா அது பாத்தியாங்கிற, பார்த்தேன் தாத்தா உங்களே ஒன்னே ஓட்ட சலடை மாதிரி தான் இருக்கு, எல்லாமே எதுவுமே உங்ககிட்ட தங்கலை, உங்ககிட்ட மாற்றம் இல்லை. அது உண்மைதான்ப்பா, ஆனால் இப்போ பாரு இந்த சலடை வந்து வந்தப்போ ரொம்ப அழுக்காக இருந்தது, இப்போ தண்ணி ஊற்ற ஊற்ற என்னாச்சு, அது வந்து தூய்மையாக மாறிடுச்சு இல்லையா. அதுக்கு நான் படிப்படியாக தான் தூய்மை அடையும். இந்த ஆன்மாக்கள் வந்து படிநிலையில தான் வந்து முன்னேற முடியும். அப்படி படிப்படியாக இருந்தால் நான் வந்து முன்னேறிடுவேன், அதுக்காக வந்து நான் அதை வந்து நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மட்டும் என்னதான் கெட்ட குணம் இருந்தாலும் சரி, இன்னமும் நான் மாறலையேன்னு பரவாயில்ல, தினசரி கூட்டத்துக்கு போங்க, தினசரி மாதிரி இந்த மாதிரி ஞான சத்சங்கத்தில் வந்து நீங்கள் அந்த மாதிரி பாவனை செய்யுங்க. அந்த பாவனை செஞ்சாலே பெருமான் வந்து பாவமாக வெளிப்படுவான். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் வந்து கருணை உள்ளவன் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டில் வந்து நம்முடைய திருமூல பெருமான் வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே உள்ளத்தினர் உள்ளே, அந்த அகத்திலே உயிர்க்கு உயிராக உருவப்படும் அந்த ஒருவனாகிய ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, அந்த ஒப்பற்ற சிவபெருமானாகிய சிவபெருமானை அத உள்ளத்துல அன்பு இல்லை, ஆனா ஆரவாரம் மட்டும் இருக்கின்றது. அந்த ஆரவாரத்துல இந்த பக்தி ரொம்ப ஆரவாரமா செய்யலாம், அந்த ஆரவாரத்தை செயலால யாருமே வந்து அது அடைய முடியாது. ஆகவே என்ன செய்யணும், நீங்க வந்து அந்த அன்பு வழியை தான் நீங்க வந்து நாடனமே ஒழிய புறத்துல போய் தீர்த்தத்துக்கு நீங்க போனீங்கன்னு வச்சுங்க, போனீங்கன்னா அப்ப என்ன செய்யும், அது கிணற்றில் போடப்பட்ட அந்த பொத்தல், அந்த நீரடைக்கும் சால், அதுவே ஓட்டையா இருந்தா என்ன செய்யும், அது நிக்காது இல்லையா. அப்புறம் உன் மனசுல வந்து நிற்க மாட்டான். அது நிற்குன்னா எப்படி, அத நீ அன்பு இல்லாம நீ போய் தீர்த்தத்துல மூழ்குனா உனக்கு சிவனை கிடைக்கும். அப்படின்னா அந்த நீர் பத்தல் இருக்குது, அந்த இறைக்கும் சால் இருக்கு, அது கூட என்ன செய்யும், அதுவே வந்து சிவனை அடையும். இதுதான் வந்து நம்முடைய ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து சொல்வார். என்ன சொல்வார்னா, அந்த கங்கையில வந்து நிறைய மீன்கள் இருக்கின்றது, அந்த மீன்களுக்கு வந்து நம்ம கிடைக்குமானா அந்த மீன்கள் வந்து புழுவைதான் தேடும், சிவபெருமானை வந்து தேடாது. அதுபோல் நீ என்ன செய்ய, உலக ஆசைகளாகி இந்த புழுவை தான் நாடிக்கொண்டிருக்கின்றாய் என்ற அந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே வந்து அறிவு வந்து உனக்கு
தெளிய வேண்டும் என்பதுதான் இந்த 3வது பாடலின் அந்த திரண்ட கருத்து. அடுத்து 4வது பாடல். அறிவார் அமரர்கள் ஆதிப்பிரானை செறிவான் உரைப்பதம் சென்று வளம் கொள் மறியார் வளைக்க வரு புனல் கங்கை பொறியார் புனல் மூழ்க புண்ணியராமே. அறிவார் அமரர்கள் ஆதி பிரானை, பெருமான் தான் ஆதியும் அந்தமுமாக இருக்கின்றான். அந்த அந்தத்தை செய்யக்கூடிய அவன்தான் ஆதி பிரானாக முழு முதல் கடவுளாக இருக்கின்றான். இது தேவர்களுக்கு நன்றாக தெரியும். எனவே மிக தெரிந்தவர்களாகிய அந்த தேவர்கள் நீக்கமர நிறைந்துள்ள முழு முதல் கடவுளாகிய அந்த சிவபெருமானை அவன் உரைகின்ற அந்த இடங்களாகிய தலங்களில் சென்று வணங்கி வளம் கொள்ளுதலை செய்து மீள்வார்கள். பிரம்மன் நம்ம சீர்காழில் வழிபட்டிருக்கிறார். பல ஊர்களில் பிரம்மன் வழிபட்டிருக்கின்றார், இந்திரன் வழிபட்டிருக்கின்றார். அது போல எல்லா தேவர்களும் பெருமானை இந்த மண்ணுலகத்தில் வந்துதான் அவர்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் செறிவான் உரைப்பதம், அங்கு செறிந்து நிறைந்துள்ள அந்த பெருமானை சென்று வணங்கி வளம் கொள்வார்கள். அது மறியார் வளைக்கை வரு புனல் கங்கை பொறியார் புனல் மூழ்க புண்ணியராமே. அது கங்கையில போயிட்டு இல்லாம அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்குமா என்று சொல்கின்றார்கள். அமரர்களுக்கு அன்பில்லாமல் வழிபடுகின்றார்கள். ஏன்னா அவர்கள் அந்த பதவி நிலைக்க வேண்டும் என்ற அந்த காமிய பயனுக்காக வழிபடுகின்றார்கள். அந்த காமிய பயன் மட்டும்தான் கிடைக்கும், அந்த வீட்டு இன்பம் அது கிடைக்காது. இது வளைக்கை வருபுணல் என்பதற்கு என்ன சொல்லல, வளைக்கை என்பது அந்த வளைகளை அணிந்த கைகளையுடைய அந்த உமையம்மையை குறிக்கும். அம்மா என்ன பண்றாங்க, ஒரு தடவை விளையாட்டா பெருமானுடைய அந்த 2 கண்களையும் அவர்கள் மூடி விடுகின்றார்கள், கையால் புதைக்கின்றார்கள். அப்போது இறைவன் உலகத்திற்கு இருண்டு போய்கின்றது. பெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து உலகத்திற்கு ஒளி தந்தார். அந்த வெப்பம் நெற்றிக்கண்ணுக்கு பக்கத்துல கை இருக்கு இல்லையா, அதுல அம்மாவோட கை முழுக்க அப்படியே வியர்க்குது. வேறு அப்படியே சொட்டு சொட்டா வருது. அம்மா கையை உதறாங்க. உதறினோடனே அந்த 10 விரல்களிலிருந்து 10 கங்கைகள் உண்டானதாக ஒரு புராண வரலாறு செய்கின்றது. அம்பாள் திருக்கரங்களிலிருந்து 10 கங்கைகள் உண்டானது. அப்பேற்பட்ட கங்கையில் மூழ்கினாலும் அந்த அன்பு அறிவு ஞானம் இல்லாமல் உனக்கு என்ன செய்கிறது, அந்த பயன் கிடைக்காது என்று இந்த பாட்டுல திரண்ட கருத்தாக சொல்லி இருக்கின்றார்கள். இந்த ஆதி பிரானை இதுக்கு வேறொரு வகையா பொருள் சொல்றாங்க. என்ன பொருள்னா, அமரர் அறிவார் ஆதி பிரானை, சிவபெருமானை அறிவார் அடைகின்றவர்கள் தான் அந்த அமரர்களாகிய தேவர். மரர்னா மரித்து போவது, செத்து போவது. அமரர்னா அவர்களுக்கு மரணம் கிடையாது. இந்த மரணம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரும். எனவே அவர்கள் அந்த இறப்பு இல்லாதவர்கள். அவர்களே சிவலோகத்தில் சென்று வீடு பேறு பெற்று வாழ்ந்து பின்பு அந்த மீளா நிலை வாரா உலக நெறியன்னு சொல்லுவாரு இந்த மாணிக்கவாசன். இந்த வாரா உலக நெறி திரும்ப இந்த உலகத்துக்கு வரக்கூடாது, அப்பேற்பட்ட நெறி, அந்த நெறியை அவர்கள் பெறுவார்கள். ஆனா நம்ம அந்த மாதிரி சாதனை செய்யாம, அந்த மாதிரி அறியாம நம்ம என்ன செய்யறோம், அதை தன்னிடத்து மூழ்குபவர்களை ஈர்த்து செல்ல வருகின்ற, கங்கையில மூழ்கி எத்தனை பேர் சாவுறாங்க, அந்த மாதிரி அதை ஈர்த்து செல்ல வருகின்ற அடுத்த கங்கை ஆற்றில் என்ன செய்கின்றார்கள், அதை மூழ்கிய துணையாலே அவர்கள் அறிவார்களா. நிறைய அதுல நீந்தது இல்லையா, மீன் நீந்தது, மரக்கால் நீந்தது, படகு நீந்தது, அதுக்கெல்லாம் புண்ணியம் கிடைக்குமா? அந்த புண்ணியம் கிடைக்காது. சிவபெருமானை அவன் உரைகின்ற அந்த திருக்கோயில்களில் சென்ற தேவர்கள் வழிபடுகின்றார்கள். அதன் மூலமாக அவர்களுக்கு அந்த காமிய பயன் கிடைக்கின்றது. ஆனா அன்பு இல்லாமல் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அந்த
புண்ணிய பயன் வந்து கிடைக்காது. எனவே தீர்த்தங்களில் மூழ்கும் போது நீங்கள் வந்து அந்த கேட்டு சிந்தித்து அந்த தெளிந்த அறிவோடு தெளிந்த ஞானத்தோடு செல்ல வேண்டும். எனவே அந்த ஞானம் கிடைப்பதற்காக தான் சரியை கிரியை யோகத்தை செய்கின்றோம். இதனால்தான் உங்களுக்கு அறிவாகிய ஞானம் கிடைக்கின்றது என்ற அந்த கருத்தை வந்து 4வது பாட்டை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 5வது திருப்பாடல். கடலில் கெடுத்து குளத்தினில் காண்டல் உடலுட்டு தேடுவார் தம்மை ஒப்பாரிலார் திடமுற்ற நந்தி திருவருளால் சென்று உடலில் புகுந்தமை ஒன்றறியாரே. கடலில் கெடுத்து குளத்தில் காண்டது போல ஒருத்தன் என்ன செய்யறான், ஒரு பொருளை போய் கடல்ல போய் போட்டுறான். கடல்ல போய் போட்டுட்டு அதை வந்து குளத்துல வந்து எடுக்க செல்கின்றான். அந்த செயல் போன்றது. என்ன அதுன்னா, அவனை போன்ற ஒரு அறிவிலி அறிவற்ற மூடன் வந்து யாரும் இருக்க முடியுமா? யாரும் வந்து இருக்க முடியாது. ஏன்னா பெருமான் எப்படிவன், அவன் திடமுற்றவன். அவன் வந்து என்றும் ஒரே தன்மையில வந்து இருக்கான். என்றும் ஒரு தன்மையாகிய அந்த சிவபெருமான் தனது திருவுருள் காரணமாக என்ன பண்ணியிருக்கான், அவன் வந்து உடலில் புகுந்தமை ஒன்று அறியாரே. தன்னுடைய திருவுருள் காரணமாக கருணையாக அவன் எல்லார் உடம்பிலும் புகுந்து நிற்ப வந்து உணரவில்லை. இப்ப குளத்துல தேடுறது போல பெருமான் வந்து எங்கும் வியாபகமா இருக்கின்றான். அவனை வந்து உனக்கு உள்ள தேடு, மற்றவர்களுக்குள்ள வந்து அதை நீ தேடு. எனவே இந்த பெருமான் வந்து அந்த உடல்ல தான் நிற்கிறான், அந்த உள்ளத்துலதான் இருக்கான், அந்த உயிர்ல தான் உயிருக்கு உயிரா இருக்கின்றான். அப்பட்ட நிற்பவனை நீ அந்த உடலை பெற்றிருந்தும் நினைப்பட இந்த உடலுக்குள் நீ தேடாமல் என்ன செய்கிறான், பிற இடங்களில் வந்து தேடுகின்றாய். அது எவ்வளவு பெரிய அறியாமை உடையது. பெருமானை இந்த உடம்புல இருப்பதை நம்ம சரியை கிரியை யோகத்தின் மூலமாக முயன்றால் பெருமான் அங்கே நமக்கு காட்சி கொடுப்பான், அது வெளிப்படுவான். எனவே தீர்த்தங்களில் மூழ்கும் போது நீங்கள் அப்பேற்பட்ட பெருமான் வந்து இந்த தீர்த்தத்திலே இந்த நீரிலே கலந்திருக்கின்றான், அவன் எனக்குள்ளும் கலந்திருக்கின்றான், என் வந்து உடலிலும் இருக்கின்றான் என்ற அந்த கருத்தோடு நீங்கள் வந்து என்ன செய்யணும், பெருமானை வந்து நீங்கள் வழிபட வேண்டும் என்ற அந்த கருத்தை இந்த பாட்டில் வந்து சொல்லி இருக்கின்றார்கள். வந்து இறைவனை வந்து இடம் விட்டு இடம் தேடுவது வந்து அஞ்ஞானம். இறைவனை உள்ளுக்குள்ளே தேடுவதுதான் அது ஞானம். சரி, திரண்ட கருத்தை மறுபடியும் பொண்ணை வந்து கடல்ல போடுறோம், கடல்ல போட்டு அதை குளத்தில் போய் தேடுகின்றோம். இது வந்து ஒரு அறிவற்ற செயல். அதுபோல பெருமான் தான் நமக்கு நிலைத்த பட்டுக்கோடாக இருக்கின்றான். அவன் வந்து தன் கருணையை காரணமாக என்னுடைய உடலுக்குள் வந்து புகுந்திருக்கின்றான். எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கிலன் ஓர் கைமாறு என்று நம்முடைய மாணிக்கவாசன் சொல்வான். தன்னுடைய அளவிலா கருணை காரணமாக அவன் பெருமான் உடலிலே பிறந்திருக்கின்றான். அதை நீ அறியாமல் நீ என்ன பண்ற, அதை வெளியில போய் தேடுற. அந்த பொண்ணை கடலை தூக்கி போட்டுட்டு குளத்துல தேடுற அந்த அறிவு கட்டவனை போல நீ இருக்கின்றார். இறைவன் வந்து அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்காரமான நினைக்கிறான். நீ எதை பார்த்தாலும் வந்து அது பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார் பதார்த்தங்கள் பாரார். எனவே இந்த பரஞானமாகிய சிவஞானம் கிடைச்சதுன்னா என்ன ஆகும், நீ எதை பார்த்தாலும் உனக்கு சிவன் தான் தென்படும். ஒரு மரம் வந்து தென்படாது, ஒரு விலங்கு வந்து தென்படாது, ஒரு மிருகம் தென்படாது, எல்லாம் வந்து சிவமாகவே தென்படும் என்ற கருத்தை வந்து சிவஞான சித்தியாரிலே வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இந்த இது படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு வரலாற்று நிகழ்ச்சி வந்து ஞாபகம் வரும். 7ஆம் திருமுறையில நம்ம சுந்தர பெருமான் அவர் என்ன செய்கின்றார்கள், அதை 12,000 பொண்ணு அது வந்து அந்த முதுகுண்டத்துல பெற்று அங்க வந்து மணிமுத்தாறு இருக்கின்றது. அந்த மணிமுத்தாற்றுல தூக்கி போட்டுவாரு. தூக்கி போட்டு பெருமானே நீ எனக்கு என்ன பண்ணும், திருவாரூர் உள்ள அந்த கமலாலய குளத்துல வந்து நீங்க எனக்கு கொடுக்கணும்னு கேட்பாரு. பெருமானா அதுக்கு ஒத்துக்குவார். உடனே ஒத்துக்கிட்டே பல தீர்த்தங்கள் போயிட்டு பல தலங்களை வந்து தரிசித்து விட்டு திருவாரூருக்கு வருவார். வந்துட்டு பறவைகிட்ட போயிட்டு பெருமான் வந்து நமக்கு 12,000 பொண்ணு கொடுத்தாரு, அதை மணிமுத்தாட்டில் போட்டு இந்த கமலாலய குளத்துல வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன், போய் தேடலான்னு சொல்லுவாரு.
அது கேட்ட உடனே அம்மாவுக்கு ஒரு சந்தேகம், ஆற்றுல போட்டு அது போய் கடலில் தானே போய் சேரும், எப்படி இங்கே குளத்துக்கு வரும் அப்படின்னு அம்மாவுக்கு ஒரு சந்தேகத்தை போடுறாங்க. இவரு என்ன பண்ணுறாரு, அந்த கமலத்தில் ஈசானிய மூலையில் வடகிழக்கு மூலையில் போய் சேர்றாரு. பாட்டை கேட்கணும்னு அவருக்கு அந்த பொண்ணை கிடைக்கவில்லை. அந்த 9வது பாடல் பாடும்போது தான் அவருக்கு வந்து பொண்ணு கிடைக்கும். அது வரைக்கும் பறவையான வந்து அவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, என்ன இந்த மாதிரி பண்ணீங்கன்னு. அதான் அவங்களுக்கு வந்து அந்த பெருமானுடைய அருள் வந்து தென்படும். அது சுந்தர பெருமான் வந்து அது மணிமுத்தாற்றில் போட்டு கமலாத்தில் பெற்றார். அந்தபடி யோகத்தில் வந்து நின்றாரு. நமக்கு வந்து அந்த தன்மை கிடையாது. நம்ம என்ன செய்யணும், அது வந்து போட்ட இடத்துல தான் தேடணும். பெருமான் வந்து உள்ளதாக இருக்கான், அந்த உள்ளத்துக்குள்ளதான் நம்ம வந்து அது தேடணும் என்ற கருத்தை இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்த பாட்டு. கலந்தது நீரது உடம்பில் கருக்கும், கலந்தது நீரது உடம்பில் சிவக்கும், கலந்தது நீரது உடம்பில் வெளுக்கும், கலந்தது நீர் நிலம் காட்டதுவாமே. கருக்கும், கருப்பு என்பது தாமச குணத்தை வந்து குறிக்கும். சிவக்கும், சிவப்பு என்பது ராஜச குணத்தை குறிக்கும். அடுத்து வெளுக்கும், வெண்மை என்பது அந்த சாத்விக குணத்தை குறிக்கும். எனவே அந்த 3 குணத்தை தான் கருப்பு, சிவப்பு, வெளுப்பு, கருக்கும், சிவக்கும், வெளுக்கும் என்று திருமூலர் புராணம் வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். என்ன செய்யணும், உனக்கு அந்த தாமசத்திலிருந்து ராசம், தாமசம்னா சோம்பியே கிடப்பான், அந்த சோம்பியே கிடக்கிறவன் என்ன செய்யணும், அவனை வந்து செயல் வந்து செய்ய வைக்கணும். அது ராஜச குணம். அந்த ராஜச குணம் செய்யறப்ப நமக்கு நன்மை தீமை விளைஞ்சு அதில் சாத்விக குணம் வரும். அந்த சாத்விக குணத்தையும் தாண்டி தான் நம்ம போகணும். இந்த பெருமான் வந்து குணாதீதன், குணங்களுக்கு அப்பாற்பட்டவன், அவன் நிர்குணன். இதே பெருமான் வந்து என்ன செய்யணும், நம்ம கிட்ட உள்ள அந்த தாமச குணமா இருந்தாலும் சரி, ராஜச குணமா இருந்தாலும் சரி, சாத்விக குணமா இருந்தாலும் சரி, அந்த 3 குணங்களையும் நீ என்ன செய்யணும், திருவருள் நீரால் நீ வந்து கழுவுக என்பது இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இதை நம்முடைய 12வது சொல்றோம். செம்மணல் ஒன்றா சேரல் ஒட்டா அம்மலம் களி அன்பரோடு மறி மாலனையும் மலிந்த ஒரு வேடமும் ஆலயம் தானும் அரணனும் தொழுமேன். செம்மலல் நோன்றால் பெருமானுடைய திருவடி எப்படி இருக்கின்றது, அது சிவந்த தாமரை போல அது வியாபகமாக இருக்கின்றது. அப்பேற்பட்ட நோன் நம்ம எடுத்து அந்த திருவடியை சேரல் ஒட்டா, சேர ஒட்டாம எது தடுக்குது, அம்மலம் களி, அந்த 3 மலங்கள், ஆணவம், கண்மம், மாயை ஆகிய அந்த 3 மலங்கள், அதை நீ கழிக்க வேண்டும், நீக்க வேண்டும். எப்படி கழிக்கணும் அப்படின்னா, அந்த ஆணவ மல அழுக்கை நீ என்ன செய்யணும், ஞான நீரால் கழுவ வேண்டும் என்று சிவஞான முனிவர் வந்து அதற்கு வந்து ஒரு உதாரணம் வந்து சொல்லுவார்கள். அது சாதனம் என்ன, அந்த மாலனையும் மலிந்த ஒரு வேடமும், அந்த அடையாள வேடத்தையும் ஆலயத்தையும் சிவன் என தொழ வேண்டும். அதுதான் உடைய சாதனை. நமக்கு வந்து அந்த சாதனை. ஒருத்தர் உடம்பு வந்து கருத்து இருக்கும், ஒருத்தர் உடம்பு சிவப்பா இருக்கும், ஒருத்தர் உடம்பு வந்து வெளுப்பா இருக்கும். அந்த உடம்பு எப்படி இருந்தாலும் அதனுடைய குணம் வந்து எப்படி இருக்கின்றது, அந்த தாமச குணம் இருந்தா கருப்பு, ராஜச குணம் இருந்தா சிவப்பு, சாத்திய குணம் இருந்தா அந்த வெளுப்பு. அது வந்து அந்த நீரும் நிலமும் காட்டும் ஆகிய அந்த 3 தன்மைகள். அது உண்மை விளக்கத்துல வந்து நம்ம பார்த்துக்கலாம். உண்மை விளக்கத்துல வந்து அது ஒண்ணுக்கும் வந்து இருக்கும். அது எப்படி இருக்கும், காற்று வந்து கருப்பாக இருக்கும், நீர் வந்து வெளுப்பாக இருக்கும், நிலம் வந்து அந்த சிவப்பு கலந்த மஞ்சள் ஆகிய அந்த நிறத்தை வந்து இருக்கும். இதை நீங்க உண்மை விளக்கத்துல நீங்க வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அது வந்து அந்த 3 பூதங்களுக்கும் நிலம், நீர், காற்று, அந்த 3க்கும் 3 நிறம் இருப்பது போல மனிதர்களுக்கும் அந்த முக்குணம் வந்து இருக்கின்றது. அந்த முக்குணமும் நமக்கு எங்கேருந்து கிடைக்கிது, அந்த பிரகிருதி மாயை இருக்கு இல்லையா, அந்த பிரகிருதி மாயில தான் அந்த முக்குணம் வந்து வரும். இந்த பிரகிருதி மாயில சித்தம் வரும், சித்திலிருந்து புத்தி வரும், புத்திலேருந்து வந்து அகங்காரம் வரும். அந்த அகங்காரம் தான் சாத்விகம், ராஜசம், தாமசம்னு 3ஆ வந்து பிரியும். அப்ப என்ன செய்யும், அந்த சாத்விக குணத்திலிருந்து தான் நமக்கு அந்த 5 பொறிகள், மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற அந்த 5 பொறிகளும் ஞான கருவிகள், ஞானேந்திரியங்களும் மனமும் வந்து நமக்கு பெருமான் வந்து படைத்து கொடுப்பார். அப்புறம் அந்த ராஜச அகங்காரம் இருக்கு இல்லையா, அதுல இருந்தா நமக்கு அந்த தொழிற்கருவிகள், கை, கால், குதம், குறி, வாய் என்கின்ற தொழிற்கருவிகளை வந்து படைத்து கொடுப்பார். அப்புறம் என்ன இருக்குது, அந்த தாமச அகங்காரம். இந்த தாமச அகங்காரம் உனக்கு அது பூதாதி அகங்காரம் சொல்லப்படும். அதுல இருந்து தன்மாத்திரைகள், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம்
என்கின்ற அந்த 5 தன்மார்களை படைத்து அதன் மூலமாக நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கின்ற அந்த பஞ்சபூதங்களை படைத்து கொடுப்பார். இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கின்றது எது? இந்த ஆன்ம தத்துவங்களுக்கு அடிப்படையாக இருக்கின்றது இந்த 3 குணங்கள். எனவே அந்த 3 குணங்களையும் நீங்கள் திருவருள் நீரால் கழுவினா இப்ப ஆன்ம தத்துவம் சுத்தியாகி நீ வித்தியா தத்துவத்துக்கு போவ. இந்த வித்தியா தத்துவாகி சுத்த தத்துவத்துக்கு போவ. சுத்த தத்துவம் என்ன பண்ணுவ? நீ வந்து சுத்தமாகிலிருந்து மாகேஸ்வரம், அங்கேருந்து சதாசிவம், அங்கேருந்து சக்தி, அங்கேருந்து சிவம், அங்கேருந்து சிவத்திலிருந்து நீ என்ன பண்ணுவ? அங்க நாதாந்தத்துக்கு நீ போய் சிவபெருமானுடைய தன்மையை வந்து நீ பெறுவாய் என்கின்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அது தீர்த்தத்தை வந்து புனித நீராக்க வேண்டும். அது உள்ளத்து உணர்வால் தான் உங்களுக்கு வந்து கிடைக்குமே ஒழிய அந்த புறத்தில் உள்ள அந்த நீரால் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. இந்த நீர் தான் என்ன செய்யும்? நீர், நிலம், காற்று என்ற 3 நிறங்களை உடைந்தது. அந்த குணம் வந்து எந்த உடம்பில் கலந்திருந்தாலும் அந்த குணத்தின் தன்மைக்கு ஏற்ப அது கருத்தும் சிவத்தும் வெளுத்தும் நிற்கும். அது நெருந்தாலும் என்ன செய்யும்? அவர்களுக்குள்ள இந்த குணம் இருக்கு இல்லையா, அந்த உண்மை குணம் தான் வந்து வெளிப்படும். நுண்ணிய நூல் பல கற்பினும் மட்டும் தன் உண்மை அறிவே மிகும். நான் என்ன பண்றேன், ஒரு ஞானி போல திருமந்தெல்லாம் படிச்ச மாதிரி நான் காமிக்கிறேன். ஆனா எனக்குன்னு ஒரு இக்கட்டு வர்றப்ப என்ன செய்யும்? என்ற உண்மை குணம் அப்பதான் எனக்கு வந்து வெளிப்படும். அது வரைக்கும் நான் மறைச்சிக்க முடியும். அப்போ வந்து பெருமான் வந்து இந்த உண்மை கடத்தை வந்து எனக்கே வெளிப்படுத்துவான். அப்ப எனக்கே தெரியும், என் உடம்புக்குள்ள இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருக்கா அப்படி எனக்கே வந்து தெரிய வரும். இப்படி பெருமான் வந்து என்ன செய்ய வேண்டாம், அது கருப்பாகவோ சிவப்பாகவோ வெளுப்பாகவோ அவன் வந்து சாத்தியமாகவோ ராஜகமாகவோ தாமசமாகவோ நம்ம என்ன செய்யறோம்? நீரில் மூழ்கும் போது நம்ம என்ன செய்யணும்? மகாதேவா மகாதேவா சிவா சிவா என்று சொல்லிக்கொண்டு நீராட வேண்டும். அந்த அஞ்சலத்தை ஓதிக்கொண்டே நீராட வேண்டும். இது அப்பதான் அது வந்து என்ன செய்யும்? அந்த நீர் வந்து தெய்வ நீராக மாறும். அதுக்காக அஸ்தர் தேவர் வந்து அங்க தீர்த்தவாரி வந்து கொடுக்கின்றார். இதுதான் வந்து 6ஆம் திருமுறையில 93வது பதிகத்துல 3வது பாட்டு. அது அப்பர் பெருமான் நீண்ட புரோதயம் நீராண்ட புரோதயம் ஆடும் காலத்து நீ வந்து நல்ல காலத்துல போய் அந்த குளத்துல ஆத்துல நீ குளிக்கும் போது மாதேவா மாதேவா என்று வாழ்த்தி ஆடப்பெற்றோம். மகாதேவா மகாதேவா என்று சொல்லிதான் நம்ம என்ன செய்யணும்? நீராடணும் என்கின்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். என்று சொல்லிவிட்டு இன்னொரு 15 நிமிடம் வந்து டைம் இருக்கு. இந்த அடுத்த வந்து 2-3 பாட்டாவது பார்த்தோம். இந்த 6 பாட்டுல வந்து தீர்த்த உண்மை பற்றி சொன்னார். தீர்த்த உண்மை வந்து நம்முடைய உள்ளத்தில் தான் பல தீர்த்தங்கள் இருக்கின்றன. அது வந்து நல்ல குணங்கள், நல்ல பண்புகள். அதில் தான் நீங்கள் மூழ்கி நீராட வேண்டும். அதில் தான் நீங்கள் அழுந்து அனுபவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய குணம் வந்து மாறும். அந்த நல்ல குணத்தின் மூலமாக தான் நீங்கள் வந்து சிவத்தை பெற முடியும் என்று அந்த தீர்த்த உண்மையை வந்து அவர் உணர்த்தினார். அப்புறம் மூர்த்திக்கு அப்புறம் என்ன இருக்கணும்? அப்புறம் நம்ம தீர்த்தம் பார்த்துட்டோம். தீர்த்தம் கூட போனோம், அந்த மூர்த்தியை பார்க்கணும். அந்த மூர்த்தி எங்க இருக்கிறாரு? மூர்த்தி வந்து அந்த கோயிலா இருக்கிறார். ஆலயம் தானும் அரணென தொழுமேல் பார்த்தாலுமே அந்த ஆலயத்துக்கு வந்து நீ என்ன செய்கிறார்கள்? திருக்கோயில் குற்றம். இந்த திருக்கோயிலை வந்து நீ எந்த குற்றமும் செய்யக்கூடாது, எந்த இழிவும் செய்யக்கூடாது. ஒரு புத்தகத்தில் வந்து திருக்கோயில் குற்றம்னு கொடுத்துருக்கு, இன்னொன்று திருக்கோயில் இழிவுன்னு கொடுத்துருக்காரு. இழிவுனாலும் குற்றம்னாலும் ஒண்ணுதான். முதல் பாட்டு தாவரலிங்கம் பறித்தொன்று தாபித்தால் ஆவதன் முன்னே அரசு நிலைகடும் சாவதன் முன்னே பெருநோய் அடுத்திடும் காவலன் பேர் நந்தி கட்டுரைத்தானே. பிரேமாவும் போது இந்த பாட்டு தான் நீ கொடுத்துருக்காங்களா? தாவரலிங்கம் என்று இறைவன் வந்து அவன் கிணற்றில் நீர் போல இருக்கின்றான். அந்த பசுவின் மடியில் பால் போல வந்து இருக்கின்றான். அவன் வந்து வெளிப்பட்டு எழுந்திருக்கக்கூடிய இடம் எது? அந்த உடம்பு முழுக்க, பசுவோட உடம்பு முழுக்க பால் ஓடினாலும் அது என்ன செய்யணும்? மற்ற இடத்துல குத்துனா ரத்தம் தான் வரும். அந்த மடியில தான் வந்து பால் கிடைக்கும். இறைவன் சர்வ வியாபகமாக எல்லா இடத்துலயும் இருந்தாலும் அப்படி பசுவோட மடியில வந்து பால் கிடைக்கிற மாதிரி அந்த கோயிலுக்குள்ளதான் நமக்கு வந்து பெருமானுடைய திருவருள் கிடைக்கும். அப்பேற்பட்ட சிறப்பை உடையது அந்த திருக்கோயில். அந்த திருக்கோயிலுக்குன்னு எந்த குற்றமும் செய்யக்கூடாது, எந்த இழுவையும் வந்து செல்லக்கூடாது. எனவே தீர்த்த முறைத்தவர் வந்து அந்த மூர்த்தி இருக்கக்கூடிய அந்த இடங்களாகிய அந்த திருக்கோயிலை அதை பற்றி இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். தாவரலிங்கம், தாவரலிங்கம், சங்கமலிங்கம்னு பார்க்கலாம்.
தாவரலிங்கம்னா அந்த நிலை பேருடைய சிவலிங்கம் இருந்திருக்கக்கூடிய அந்த சங்கமலிங்கம்னா அந்த அடியார்களை வந்து குறிக்கும். குரு லிங்க சங்கமம்னு நம்ம பாக்குறோம். குருவையும் லிங்கத்தையும் அடியார்களையும் வந்து சிவனாக பார்க்க வேண்டும். தாவரலிங்கம் என்பது நிலை பேருடைய அந்த சிவலிங்கம் வந்து கோயில இருக்கு. அதை வந்து பறித்து ஒன்று ஸ்தாபித்தால், நீ அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போய் நீ ஸ்தாபித்தால் என்ன செய்யணும், அதை நீ ஸ்தாபனம் பண்ணுனா என்ன செய்யும், ஆவதன் முன்னே அரசு நிலை கெடும். அது நீ ஸ்தாபனம் செய்யறதுக்கு முன்னாவே அந்த அரசு வந்து நிலை தடுமாறி விழுந்து விடும். அரசன் வந்து விழுந்து விடுவான். சாவதன் முன்னே பெருநோய் அடித்திடும். அவன் சாவதற்கு முன்பு என்ன செய்யணும், அவனுக்கு பெருநோயாகிய அந்த தொழுநோய் வந்து அவனுக்கு வந்து வந்துவிடும். அதன் மூலமாக அவன் வந்து துன்பப்படுவான். காவலன் பேர் நந்தி கட்டுரைத்தானே, இது என்னுடைய உயிர் காவலனாகிய அந்த சிவபெருமான் அவன் உரைத்த உறுதிமொழி என்று. அது ஏன்னா இப்ப பிள்ளையார் கோயிலுக்கு வந்து ஒரு ஐதீகம் உண்டு. என்னன்னா பிள்ளையார் வந்து திட்டிக் கொண்டு கொண்டுதான் நம்ம ஒரு இன்னொரு பிள்ளையார் கோயில் கட்டணும். ஒரு காலத்துல அந்த ஐதீகம் இருந்து அதை என்ன பண்ணுவாங்க, பிள்ளையார் திருட்டு வந்து கொண்டு வருவாங்க. இந்த பிள்ளையார் இல்லாத இடமே இல்லையா, உள்ளூர்ல பிள்ளையாரை வந்து பாதுகாப்பா வச்சுக்கணுங்கிறதுக்காக இது ஏற்படுத்துறது. அதனால அது வந்து சிவலிங்கத்துக்கு வந்து பொருந்தாது. நம்முடைய பிள்ளையார் வந்து என்ன செய்ய, ஒரு சாணி பிடிச்சி வச்சாலும் சரி, சந்தனம் பிடிச்சி வச்சாலும் சரி, அங்க வந்து வந்துடுவார். அவருக்கு நிறைய வந்து இந்த ஆகம சாஸ்திரம்லாம் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. அப்படியே அன்பு மட்டும் போதுமானது. ஆனா பெருமான் வந்து ஆகமத்திலும் இருப்பான், அன்பிலும் இருப்பான். இந்த கோயில் வந்து ஆகம வழிபடி கட்டப்பட்டது. அந்த ஆகம வழிபடி கட்டப்பட்ட அந்த கோயில் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த லிங்கத்தை போய் புடுங்கிட்டு போய் நீ இன்னொரு இடத்துல வச்ச அப்படின்னா அதனால வந்து என்ன செய்யும், இந்த அரசு வந்து நிலைகடும். அந்த அரசனுக்கு பெருநோயாகிய அந்த தொழுநோய் வந்துடும். இதை வந்து எம்பெருமான் வந்து சொன்னார். இந்த திருக்கோயில் உள்ள அசையாத அந்த சிவலிங்க குறியாகி அந்த சிவலிங்கத்தை பேசெடுத்து போய் வேறொரு கோயிலில் நிறுவினால் அந்த செயல் முற்றுப்படுவதற்கு முன்பே அந்த அரசனது ஆட்சி வந்து குலையும். அந்த செயலுக்கு உரியவனாகிய அந்த அரசனுக்கு வந்து தொழுநோய் வந்து துன்புறுவான். இவ்வாறு எங்களுடைய தலைவனாகிய நந்தியம்பெருமானாகிய சிவன் எனக்கு உறுதிப்பட உரைத்தார் என்று சொல்லி இருக்கின்றார் இந்த பாட்டுல. அடுத்து இரண்டாவது பாட்டு. கட்டுவித்தார் மதில் கல்லொன்று வாங்கிடு வெட்டு வைக்கும் அவிடேகத்து அரசரை முட்டு வைக்கும் முனி வேதியராயினும் வெட்டு வித்தே விடும் விண்ணவன் ஆணையே. கட்டுவித்தார் மதில் கொள்ளண்டு. நீங்க வந்து கோயில் கட்டுவீங்க, கோயில் கட்டுப்ப கடைசியா வந்து மதில் வந்து கட்டுவீங்க. அந்த மதில்ல இருந்து ஒரு கல்லை நீ வந்து பெயர்த்து எடுத்தால் என்ன செய்யும், அது வெட்டு வைக்கும் அபிடேகத்து அரசரை, அத மகுடாபிஷேகம் பண்ணி அந்த அரசனை வந்து முடிசூட்டுவாங்க. அப்பேற்பட்ட அந்த அரசனையே இது வந்து ஒரு கல்ல உருவினாலே போதும் அவனை வந்து பொருள் வெட்டி வீழ்த்தி விடுவான். முட்டு வைக்கும் மணி, அந்த பெரியப்பட்ட முனிவர்கள்லாம் நிலை பெயர்ந்து விடுவார்கள், அவர்கள் இடர் பெற்று விடுவார்கள். வேதியர் ஆயினும் அவர்கள் வந்து அது வேதம் படித்த வேதியர்களாக இருந்தாலும் அவர்களையும் வெட்டுவித்தே விடும். அவர்களுக்கு வந்து அகால மரணம் வந்து சம்பவிக்கும். விண்ணவன் ஆணையே, இந்த விண்ணுலகத்தை ஆளக்கூடிய அந்த சிவனின் ஆணை. எனவே இந்த திருக்கோயிலுக்கு லிங்கத்தை தானே பண்ணல, இந்த கோயிலுல ஒரு செங்கலை தானே பெயர்க்கிறேன் அப்படின்னு செங்கல்ல கூட நீ வந்து பெயர்க்க கூடாது என்று சொல்கிறேன். அத கோயிலை வந்து என்ன பண்ணா ஒருத்தர் கட்டுறான், அந்த கட்டத்தை வந்து அவனே வந்து அதாவது ஒரு கல்லை வந்து எடுத்தாலும் என்ன செய்வான், அது வந்து அந்த அங்க யார் இருக்கா, அங்க வந்து சதாசிவமூர்த்தி வந்து இருக்கார். அந்த லிங்கம் வந்து எது, அது அருவுருவமாகிய அந்த சதாசிவம். அவர் வந்து என்ன செய்யறாரு, அவர் இந்த சாதாக்கிய தத்துவம், 5 சிவதத்துவங்கள் பார்த்தோம் இல்லையா, சிவம் சக்தி சாதாக்கியம். இந்த சாதாக்கிய தத்துவத்தில் இருந்து அந்த ஆகமங்களை யார் அருளி செய்தார், அந்த சதாசிவமூர்த்தி வந்து அருளி செய்தார். அவருடைய ஆணை என்ன செய்யும், அது யார் வந்து புடுங்கினானோ அவனையும் வந்து அழிக்கும். அதை காக்காத அந்த அரசனையும் அது அழிக்கும். அதை வந்து அந்த குற்றத்தை செய்த முனிவனாக இருந்தாலும் சரி, வேதியனாக இருந்தாலும் சரி, அவர்களும் கொலை உண்டு மாண்டு விடுவார்கள். இப்படி கோயிலை கட்டெடுத்தக்கே அவனுக்கே இந்த கதினா, அது கட்டாம சும்மா ஒரு கல்லை பேத்தானா அவன் கதி என்ன, அது அதோ கதிதான் என்ற கருத்தை வந்து இதுவே அந்த இறைவன் அந்த லிங்கத்துக்கும் நீ தீங்கு செய்யக்கூடாது,
அவன் கோயில் மதிலுக்கும் நீங்க தீங்கு செய்யக்கூடாது என்ற அந்த கருத்தை வந்து 2வது பாட்டு சொல்லியிருக்கின்றார்கள். 3வது, ஆற்றரு நோய் மிக்கு அவனி மலையின்றி போர்த்தரு மன்னரும் போர்வழி குன்றுவர் போட்டுதைத்தான் திரு கோயில்கள் ஆனவை சாற்றிய பூசைகள் தப்பிடும் தானே. இப்போ கோயில் இருக்கு, கோயில் நல்லாதான் இருக்கு, ஆனா முறையா வந்து பூஜை செய்யல. இந்த பூஜை செய்யாட்டி வந்து என்னென்ன வரும், பூஜை செய்ய தவறுவதால் என்னென்ன தீமை ஏற்படும் என்று இந்த பாடல் 3வது வரி. கூற்றுதைத்தான் திருக்கோயில், இந்த கூற்றவனாக யமனை உதைத்த அந்த சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த திருக்கோயில்கள் எல்லாம் சாத்திய பூசைகள், அந்த வேத ஆகமங்களில் விதிக்கப்பட்ட அந்த பூசை முறைகளை அதை நீங்கள் செய்யாமல் தப்பினால் அப்ப என்ன செய்யும், ஆற்றரு நோய் மிகும். இந்த நாட்டுல வந்து பொறுக்க முடியாத நோய்கள் வரும். இப்போ கொரோனா வந்துச்சு இல்லையா, மாதிரி நோய்கள் வந்து வரும். அவனி மழையின்றி, அந்த அவனியாகிய உலகத்திற்கு வந்து மழை வந்து குறைந்து போய்விடும். போற்றரும் மன்னரும் போர்வழி கூன்றுவர், அந்த போற்றுவதற்குரிய புகழை உடைய அந்த மன்னர்களும் போர்வழி கூட்டி போய்விடும். மாற்றான் வந்து அவர்களை வந்து வென்று விடுவான். எனவே அப்ப என்ன செய்யும், பெருமானுடைய அந்த பூஜை முறை தப்பினால் நோய்கள் வந்து பரவும், மழை வந்து குறையும், மன்னவனும் வழி குன்றி அடிமைப்படுவான் என்ற அந்த கருத்தை வந்து இந்த 3வது பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே சிவபெருமானது திருக்கோயில்களில் அன்றாட வழிபாடு வந்து நித்திய வழிபாடு, சிறப்பு வழிபாடுகள், அந்த நைமித்திக வழிபாடுகள் அதை இல்லாது போய்விட்டால், அந்த ஆகமங்களில் சொல்லப்பட்ட அந்த முறைப்படி செய்யாவிட்டால் என்ன செய்யும், நாட்டில் வந்து தீர்க்க முடியாத நோய்கள் வந்து பரவும், மழை வந்து பொய்த்து போகும். அந்த பேரரசுகளும் என்ன செய்வார்கள், இந்த பகைகளை வெல்லக்கூடிய அந்த வழியேற்று போய் அடிமைப்பட்டு விடுவார்கள் என்று சொல்வார்கள். இதுல நித்திக நைமித்திகத்தை பற்றி அடுத்த பாட்டில் வந்து விரிவா வந்து பார்க்கலாம். அடுத்து 4வது பாட்டு. முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடின் மன்னவர்க்கு தீங்குள்ள வாரி வளம் குன்றும் கண்ணளவும் களவு மிகத்திடும் காசினி என்னரு நந்தி எடுத்துரைத்தானே. முன்னவனார் கோயில், முன்னவன் எங்கள் பிரான் என்று பார்த்துக்க இல்லையா, பெருமான் தான் முன்னவன், அவன் தான் முதல்வன். அப்பேற்பட்ட முதல்வனுடைய திருக்கோயிலில் பூசைகள் முட்டினால், அந்த பூசைக்கு இடையூறு நேர்ந்தால் மன்னருக்கு தீங்குல, அந்த அரசர்களுக்கு வந்து தீமை உண்டாகும். வாரி வளம் கொன்றும், அந்த மழை நீர் வந்து அது வளப்பம் வந்து குறையும். கண்ணம் களவு மிகுத்திடும், அந்த கண்ணக்கோள் களவு கோள்கள் அது மிகுந்திடும். என்னருள் நந்தி எடுத்துரைத்தானே, அந்த அருளுடையாக சிவபெருமான் எனக்கு எடுத்து சொன்னான். அந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். போன பாட்டுல பார்த்தோம், அங்க நித்திய நைமித்திய பூஜைகள் வந்து நடக்கணும்ட்டு அந்த சிவபெருமானுடைய திருக்கோயில்களில் மேற்கூறியவாறு அந்த குறைகள் இருந்தால் அரசர்கள் வந்து வலிமை இழப்பார்கள், பிற தீமைகளையும் அடைவார்கள். நாட்டில் வந்து அந்த வருவாய் வந்து குறையும். அங்க உள்ள மாளிகையில் வந்து கண்ணமிட்டு களவாடுவார்கள், கொள்ளைகள் களவுகள் வந்து மிகுதியாகும். இவ்வாறு எங்கள் அருள் ஆசிரியராகிய நந்தியம் பெருமான் எனக்கு எடுத்து சொன்னார். இந்த நந்தியம் பெருமான் தான் திருமலருக்கு வந்து ஆசிரியர். நந்தியம் பெருமான் சொன்னதாம் எடுத்துக்கொள்ளலாம், சிவபெருமான் வந்து நந்தியம் பெருமான் மூலமாக சொன்னதும் அது மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். எனவே நித்திய வழிபாடும் சரி, நைமித்திக வழிபாட்டிலும் எந்த குறையும் வந்து இருக்கக்கூடாது என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்த நிறைவு பாட்டு. பேர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அச்சித்தால் போர் கொண்ட வேந்தற்கு பொல்லாவியாதியாம் பார்கொண்ட நாட்டுக்கு பஞ்சமுமாம் என்று சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானே. அவன் வந்து பார்ப்பான், அவன் பேரளவில் தான் பார்ப்பான், பேருக்கு மட்டும்தான் அவன் பார்ப்பான். உண்மையான பார்ப்பான் கிடையாது. அந்த அந்தணனுக்கு உண்டான அந்த குணங்கள் வந்து அவன்கிட்ட இல்லை, பெயர்ல மட்டும் அவன் வந்து பார்ப்பானாக இருக்கின்றான். அவன் வந்து குணம் இல்லாமல் அவன் சிவபெருமானை வழிபட்டால், பேர் கொண்ட பார்ப்பான் பிறந்து வச்சித்தால் போர் கொண்ட வேந்தற்கு பொல்லா வியாதியாம், இந்த போர் புரிய ஆற்றல் மிகக்கூடிய அந்த அரசர்களுக்கு பொல்லாத வியாதிகள் வந்து விளையும். பார்கொண்ட நாட்டுக்கு பஞ்சமுமான வந்தேன், இந்த பூமியை இடமாக கொண்ட
பார்னா அந்த நிலத்தை குறிக்கும். இந்த நிலத்தை இடமாக கொண்டு அந்த பூமிக்கு நாட்டுக்கு பஞ்சமும் ஏற்படும். சீர்கொண்ட நந்தி திருத்துறைத்தானே, அந்த சிறப்பினை தாமே கொண்ட அந்த சிவபெருமான் ஆராய்ந்து எனக்கு அறிவித்தான். பார்ப்பான் என்ற அந்த பெயரை மட்டும் கொண்டு அதற்கு உண்டான அந்த குணங்கள் இல்லாமல் அந்த கடமைகளை முறையாக செய்யாத அந்த பார்ப்பான் அவன் என்ன செய்கின்றான்? அவன் வந்து பேருக்கு மட்டும் அர்ச்சனை செய்யறான். அவன் என்ன செய்யறான்? அந்த ஆகம நெறிப்படி வேத விதிப்படி வந்து அவன் முப்பொருள் உண்மை மதிப்பசு பாச உண்மையை அறிந்து அவன் சிவதீட்சை பெற்று பெருமானை வந்து அர்ச்சிக்க வேண்டும். அவன் அந்த ஆம்பளே இல்லாமல் ஒரு பூர்ணம் மாட்டிக்கிட்டு பேருக்காக அர்ச்சனை செய்தால் இந்த மாதிரி தீய செயல்கள் எல்லாம் விளையாடும் என்ற இந்த கருத்தை வந்து இந்த பாட்டை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே பிறப்பு பற்றி பல நேரம் சொல்லப்படுகின்ற பிறந்ததுனாலே வந்து பார்ப்பானாயதான். அந்த பார்ப்பானுங்கிற பெயரை மட்டும் வச்சுக்கிட்டு சிவபெருமான்கிட்ட அன்பும் இல்லை, அந்த சிவ ஆகம வேத ஆகம அறிவும் இல்லை, அவன்கிட்ட அந்த ஒழுக்கமும் இல்லை. மறந்து மூத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் கொன்ற இடம். இந்த ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. எனவே வேதத்தை மறந்தாலும் மறுபடியும் ஓதிக்கலாம், ஒழுக்கம் பெற்ற ஒன்றும் பண்ண முடியாது. இவன் ஒழுக்கம் இல்லாத அந்த அந்தணன் போய் திருக்கோயிலில் வந்து அவன் சிவபெருமானை வந்து வழிபட்டு வந்தால் அந்த கோயிலுடைய நாட்டில் வந்து உள்நாட்டு கலகங்களும் வெளிநாட்டு போர்களும் விளையும், கொடிய நோய்கள் பரவும். அந்த வயல்கள் வந்து அது என்ன செய்யலாம், அது பாலை போல மாறி பஞ்சம் விளையும். இந்த மாதிரி எங்கள் திருமரபின் முதல்வராகிய நந்தியம் பெருமான் வந்து எங்களுக்கு இதை உரைத்தார் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் வந்து இவர் சொல்லி இருக்கின்றார்கள். மரப்பினும் ஒத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் கொன்ற கெடும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இது அந்தனருக்கு பிராமணர்களுக்கு இது உரியது. அவர்கள் வந்து வேதத்தை ஓதுவதை தொழிலாக உடையவர்கள். அந்த பிறப்பில் ஒழுக்கம் கூறினால் அவன் என்ன செய்கின்றான்? அவன் பிறப்பால் வந்து அந்தனாக இருந்தாலும் அவனுடைய அந்த ஒழுக்கத்தை விட்டுவிட்டு அவன் வந்து அந்தனை கிடையாது. எனவே அந்த பிறப்பை விட அந்த ஒழுக்கத்துக்கு தான் அது முக்கியத்துவம் வேண்டும். எனவே பிறப்பாவது அது சில தலைமுறைகள் வரக்கூடியது. அந்த ஒழுக்கம் என்ன செய்கின்றது? அது படிப்படியாக வந்து வர வேண்டும். எனவே சிறப்பு நிலையில் சிவபெருமானே முதல் கடவுளாக நினைக்க வேண்டும். திருநீறு உத்ராக்கம் வந்து அணிய வேண்டும். இந்த சிவச்சின்னங்களை அணிந்து கொண்டு ஐந்தெழுத்து ஓத வேண்டும். அந்த மாதிரி ஓதுபவர்கள் தான் சைவர்கள் என்று சொல்லப்படுவார்கள். அதிலே வந்து நீங்க என்ன செய்யலாம், யார் வந்து சிவாகமத்தின்படி தீட்சை பெற்றார்களோ அவர்கள் தான் வந்து சிறப்பு செய்வர்கள். சிவபெருமான் தான் முழு கடவுள். நான் திருநீர் போட்டிருக்கேன், நான் வந்து ருத்ராக்கம் வந்து அணிஞ்சிருக்கேன், ஆனா வந்து நான் தீட்சை பெறல அப்படின்னா அப்ப நான் வந்து பொது செய்வேன். தீட்சை பெற்றனா நான் வந்து சிறப்பு செய்வேன். அந்த சிறப்பு செய்வதில் என்ன பண்ணும், அவன் வந்து உபநயனம். இந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் 7 வயசுல அப்போ பூணூல் போட்டு அந்த உபநயனம் என்று சொல்லிட்டு அப்போது வேத ஆகமம் வேதத்தையும் ஆகமத்தையும் ஓதக்கூடிய அந்த தொழிலை செய்தார்கள். அவர்கள் வந்து மகா செய்வர்கள். இந்த பொது செய்வர் சிறப்பு செய்வர். அது போல இவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள், அந்த வேத ஆகப்பட்டு சென்றால் அவர் மகா செய்வர்கள் என்று சொல்வார்கள். எனவே அது வேத மந்திரங்களால் பெருமானை வேத விதிப்படி வழிபடுபவர்கள் அது மகா செய்வர்கள். அது வேதத்தை வந்து பொதுவாகவும் சிவாகமத்தை சிறப்பாகவும் கொண்டு வழிபடக்கூடியவர்கள். அவர்கள் சிவ ஆகமப்படி வழிபடக்கூடியவர்கள். அவர்கள் ஆதி செய்வர்கள். என்ன பண்ணோம், இந்த சைவர்னு பார்த்தோம், இந்த சைவர் 2ஆ பிடிச்சோம். அது என்ன, பொது செய்வர் சிறப்பு செய்வர். சிறப்புனா அவங்க தீட்சை வந்து வாங்கியிருக்காங்க. இந்த தீட்சையை வாங்கிட்டு அப்ப என்ன பண்றாங்க, அவங்க அதை வேத மந்திரங்களால் வேத விதிப்படி வெளிப்பட்டால் அவர்கள் வந்து மகா செய்வர்கள். அவர்கள் வேதத்தை பொதுவாகவும் ஆகமத்தை சிறப்பாக கொண்டு வழிபட்டால் அவர்கள் வந்து ஆதி செய்வர்கள். பெரும்பாலான நாயகர்கள் வந்து இந்த ஆதி செய்வ குலத்தில் தான் வந்திருக்காங்க. நம்முடைய சுந்தர பெருமான் இந்த ஆதி செய்வத்தில் வந்து வந்தார்கள். இந்த மகா செய்வரும் ஆதி செய்வரும் என்ன செய்யணும், அவர்கள் வந்து உபநயனம் போட்டுக்கணும். அந்த மாதிரி போட்டு வேத ஆகமங்களை ஓதுவதை அதை தொழிலாக உடைந்தால் அவர்கள்தான் அந்தணர்கள். அவர்களே அந்த மகா செய்வ மகா சைவ அந்தணர்கள் என்றும் சொல்வார்கள். அது வந்து மகா சைவ அந்தணர் ஆதி செய்வ அந்தணர். இந்த மகா சைவ அந்தணர் வந்து சிவ ஆகம வழி வந்து அவங்க கிடையாது. அதாவது
வேத விதிப்பட நிற்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஆச்சாரிய அபிஷேகம் வந்து கிடையாது, சிவ ஆகமம் வந்து அறிவு கிடையாது. இதே மகாசைவ அந்தனருக்கு அது கிடையாது. ஆனா ஆதி சைவ அந்தனருக்கு என்ன இருக்கின்றது? அவருக்கு வந்து அந்த உபநயனம் உண்டு, தீட்சை உண்டு, வேதம் உண்டு, ஆகமம் உண்டு. இதுக்கெல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு ஆதி செய்வர்களுக்கு அவர்கள் வைதீக செய்வர் என்றும் சொல்லப்படுவார்கள். அவர்களே வேதத்துல வந்து உரிமை கிடைக்கும், ஆகமத்துல வந்து உரிமை கிடைக்காது. நமக்கு ஆகமும் முக்கியம். எனவே சிவதீக்கையின்றி உபநயனம் மட்டுமே அவர்கள் வேதத்தை மற்ற பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து சிவதீட்சை வந்து வாங்க மாட்டாங்க, உபநயனம் மட்டும் போட்டுக்குவாங்க. அவர்கள் வேதத்தை ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஏற்றல், இடுதல் என்ற அந்த அறுதொல்லை வந்து செய்வார்கள். எனவே அவர்கள் வைதீக செய்வர்கள். அந்த வேத விதிப்படி நிற்பாங்க, ஆகம விதிக்கு வந்து வரமாட்டாங்க. அவர்கள் வந்து பொது செய்வர்கள். வேதத்தை வந்து ஓத வேண்டும், ஓதுவிக்க வேண்டும், வேள்வி ஏற்க வேண்டும், மற்றவர்களால் வேள்விகள் வந்து செய்ய வேண்டும், நம்ம ஏற்ற வேண்டும், இட வேண்டும். அந்த மாதிரி செஞ்சாதான் அவன் அந்தணன். அந்த மாதிரி செய்யலைன்னா அவன் வந்து அந்தணன் கிடையாது, அவன் பிராமணனே கிடையாது, அவன் வந்து துர்பிராமணன் என்று சொல்லப்படுவான். அது தமிழ வந்து கொடுநெறி அந்தனர் என்று சொல்லப்படுவார்கள். பிறப்பு மாத்திரத்தால் ஆதி செய்வ அந்தனரும் மகா செய்வருமாய் பிறந்து அந்த நெறியில் நீ நிக்கிறனா அப்ப நீ பிராமணன் கிடையாது. அப்போ ஒரு பேர் என்ன? அப்பிராமணன் என்று சொல்லப்படுவார். அவர்கள்தான் ஒழுக்கமில் அந்தனர், அந்த ஒழுக்கமற்ற அந்தனர்கள். அப்பேற்பட்டவன் பூஜை பண்ணாதான் இந்த மாதிரி தீமை வரும் என்பதற்காக இந்த அளவுக்கு வந்து விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கும். எனவே வந்து அந்தனாக பிறந்திருந்தாலும் அவன் வந்து அப்பிராமணன் என்று சொல்லப்படுவார்கள். எனவே இந்த பார்ப்பார்களை வந்து ஆதி செய்வ பார்ப்பார்கள், மகா செய்வ பார்ப்பார்கள், வைதிக செய்வ பார்ப்பார், கொடுநெறி பார்ப்பார், ஒழுக்கமில் பார்ப்பார் என்ற பல பெயர்களால் வந்து 5 வகையால் கூறப்படுகின்றார்கள். ஆனால் முக்கியமானது நல்லவன் யாருன்னா ஆதி செய்வ பார்ப்பார் தான் அவர்கள் தலையாய பிராமணர்கள் என்று. எனவே அந்த ஆதி செய்வ பிராமணர்கள் தான் உண்மையான பிராமணர்கள். மற்றவர்கள்லாம் பேர்கொண்ட பார்ப்பான் என்பதற்காக இந்த ஆளுக்கு வந்து விளக்கம் வந்து சொல்லப்படுகின்றது. அவர் தன் பொருட்டு செலுத்தக்கூடியது அந்த ஆன்மார்த்த பூஜை, பிறர் பொருட்டு செல்வது வந்து அது பரார்த்த பூஜை. இந்த பரார்த்த பூஜை எங்க நடக்கும்? அது வந்து திருக்கோயில்கள் தான் நடக்கும். ஆன்மார்த்த பூஜை நம்ம வீட்லயே வந்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம், கோயில்ல போய் வந்து செஞ்சுக்கலாம். அதை சில பேர் கோயிலுக்கு போய் அந்த பூஜை பண்ணியிருக்காங்க. அது நம்ம எங்க பார்க்கறோம்னா திருநிலக்க நாயனார், அறிவாழ்த்தாய நாயனார் அவர்கள் வந்து அந்த ஆன்மார்த்த பூஜையும் கோயில்ல போய் தான் செய்யறாங்க என்ற அந்த கருத்தை வந்து அந்த 2 நாயனார் புராணத்திலே நம்ம வந்து பார்க்கிறோம். ஆன்மார்த்த பூஜை, பரார்த்த பூஜை என்பது அது தன் பொருட்டு செய்வது, அது பிறர் பொருட்டு செய்வது என்ற அந்த கருத்துக்காக செய்வது. இது எனக்காக என்று சொன்னால் ஆன்மார்த்த பூஜை, இது பிறருக்காக நான் செய்கின்றேன் என்றால் அது பரார்த்த பூஜை. இந்த மூர்த்தி சிவமூர்த்தி தன் பொருட்டாக பூஜிப்பது, பிறர் பொருட்டாக பூஜிப்பது. எனவே திருக்கோயில் பூஜை வந்து பரார்த்த பூஜை, தன் பொருட்டு செய்வது ஆன்மார்த்த பூஜை. பிறர் பொருட்டு பூஜிக்கும் முறைமை வந்து அந்த ஆதி செய்வ அந்தனருக்கு அது சிறப்பாக உரியது என்ற கருத்து வந்து இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். இதுல சைவர்கள் வந்து இன்னும் பல வகைகள் வந்து சொல்றாங்க. அதுக்கு பேரெல்லாம் ஒண்ணு வந்து அணு செய்வர், அடுத்து அவாந்தர செய்வர், 3வது வந்து பிறவர செய்வர், 4வது வந்து அந்நிய செய்வர் என்று 4 வகைகளாக வடமொழியில் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே சிவபெருமானை பொது நீக்கி வழிபடுகின்றார்கள் இல்லையா, அவர்களே நாடாளும் தொழில் உடையவர்கள், வணிக தொழில் உடையவர்கள். அவர்கள் வந்து அணு செய்வர்கள். இந்த அரசனும் அந்த வியாபாரியும் அவர்கள் வந்து அணு செய்வர்கள். உழவு தொழில் செய்யக்கூடியவன் அவன் வந்து அவாந்தர செய்வன். 3வது வந்து பிற தொழில் செய்வர்கள், அது பிறவர செய்வர்கள். இந்த அரசனாகிய இந்த சத்திரியன், அந்த வைசியன், அப்புறம் வந்து உழவு தொழில் செய்யக்கூடியவன் அவன் அவாந்தர செய்வன். மற்றவங்களாம் யாரு? அவங்க தான் பிறவர செய்வர்கள் என்று சொல்லப்படுகின்றது. இவர்களுக்கு வந்து பிறருக்கு அடியோடாக இருந்து செய்வர் வந்து அந்நிய செய்வர்கள் என்று சொல்லப்படுவார்கள். எனவே இந்த மாதிரி 6 வகை செய்வரோடு என்ன செய்ய, இந்த சதாசிவ கடவுளையும் அனாதி செய்வர் என வைத்து அந்த செய்வர் எழுவையாக சொல்லப்படுவார்கள் என்று சிவ தர்மோத்திரம் என்ற நூலில் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே
ஆதிசேவரும் மகாசேவரும் அவர்கள் தான் சிறப்பு செய்வர்கள் என்ற கருத்து வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டும். இப்ப இதுல அந்த குணம் என்ன, ஒழுக்கம் என்ன? ஒண்ணு வந்து அந்த ஊன் உணவு புலால் வந்து உண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து அந்த கல் வந்து குடிக்க கூடாது. அந்த ஊன் உணவும் கல்குடி அது ரெண்டு இருந்தா நீங்க வந்து சிவதீட்சை பக்கமே போகவே கூடாது. அதை விட்டுட்டு தான் நீங்க வந்து சிவதீட்சைக்கு வந்து போகணும். ஊன் உணவும் கற்குடியும் இல்லாதவர்கள் தான் சிவதீட்சை பெறுவதற்கு உடையவர்கள். எனவே அதை வந்து சிவதீட்சை நீ அந்த மாதிரி கல்லெல்லாம் குடிச்சுக்கிட்டு அசைவமும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா யார் உனக்கு வந்து தீட்சை செய்கிறாங்களோ அது மாதிரி தீட்சை பெற்ற உனக்கு என்னன்னா நரகம் தான் வந்து கிடைக்கும். அதனாலதான் தீட்சை கொடுக்கறதுக்கு முந்தி குருநாதர் வந்து அவங்களை பத்தி பலவாரா வந்து விசாரிப்பார்கள். அந்த தீட்சைக்கு உனக்கு உரிமையினாலும் என்ன பண்ண, நீ வந்து நூலை வந்து ஓதலாம், கேட்கலாம். சிவாலயத்துக்கும் அந்த சிவாலயத்துக்கூட தொண்டையை வந்து நீ செய்யலாம். அதுக்கு வந்து எந்த தடையும் வந்து கிடையாது. அது நீ என்ன பண்ணும், தீட்சையை பெற்று அது மாதிரி அனுஷ்டான பக்கம்லாம் நீ வந்து போகக்கூடாது. சிவ தீட்சை 4 வகைப்படும். ஒன்று வந்து சமய தீட்சை வந்து அனுஷ்டானம் பண்றோம். 2 விசார தீட்சை நம்ம வந்து பூஜை வந்து பண்றோம். 3வது வந்து நிர்வாண தீட்சை. 4வது வந்து ஆச்சாரிய அபிஷேகம் என்று சொல்லப்படும். இதை வடமொழியில வந்து எப்படி சொல்றாங்கன்னா, ஒன்று வந்து சமயிகள், 2வது வந்து சமயிகள்னா வந்து சமய தீட்சை எடுத்தவங்க. அவர்கள் விசார தீட்சை பெறுவது அவர்கள் புத்திரர். நிர்வாண தீட்சை பெற்றவர்கள் அவர்கள் வந்து சாதகர்கள். அபிஷேகம் பண்ணவங்க, ஆச்சாரிய அபிஷேகம் பண்ணவங்க அவர்கள் ஆசிரியர். சமயிகள், புத்திரர், சாதகர், ஆச்சாரியர்கள். சமய தீட்சை பண்ணலாம் என்ன பண்ணலாம், அப்பதான் நீ வந்து இந்த திருவைந்தளத்தை முறை அறிந்து அதை கணிப்பதற்கு ஓதுவதற்கு உரிமை உடையவன். சைவ நூல்களை ஓதுவதற்கும் உனக்கு உரிமை உண்டு. நம்ம வந்து லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி, லைசன்ஸ் வாங்கிட்டு நம்ம வண்டி ஓட்டுறோம், லைசன்ஸ் வாங்காம நம்ம வண்டி ஓட்டலாம். லைசன்ஸ் வாங்கிட்டு வண்டி ஓட்டினோம்னா நமக்கு பிரச்சனை வந்தா அது நமக்கு பாதுகாப்பா நிற்கும். லைசன்ஸ் இல்லாம ஓட்டினா நமக்கு பாதுகாப்பு வந்து இருக்காது. அவர்களை வந்து சமயிகள் என்று சொல்லப்படும். விசேட தீட்சைனா அதுங்க கிரியை சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய பூஜையை வந்து குறிக்கும். அதை விட கிரியை யோகம் ரெண்டுக்குமே வந்து அவர்கள் உரியவர்கள். அவர்கள் வந்து சிவபெருமானுக்கு புத்திரர்கள் என்று சொல்லப்படுவார்கள். 3வது நிர்வாண தீட்சை. நிர்வாண தீட்சைனா இந்த சரியை கிரியை யோகம், கிரியைக்கும் யோகத்துக்கும் ஒரே தீட்சை தான். அதன் பயனாக உங்களுக்கு மலம் வந்து பரிபாகமாகிவிட்டது, இறைவனை வந்து விட்டது, தீவிரதன சத்திரியபாதம் வந்து விட்டது, அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அவர்களுக்கு வந்து அந்த முப்பொருளின் இயல்பை, பதி பசு பாசத்தின் இயல்பை உணர்த்துவது எளிது. அவர்கள் தான் அந்த நிர்வாண தீட்சை பெற்ற அந்த சாதகர்கள், சிவபெருமானுடைய அந்த சாதகர்கள் என்று சொல்லப்படும். நித்திய வழிபாடு என்பது என்ன? இது அன்றாடம் காலை மாலை அந்த 2 வேளையிலும் நீராலும் நீற்றாலும் மந்திரங்களாலும் தம்மை வந்து தூய்மை செய்து கொள்ள வேண்டும், தர்ப்பணம் செய்ய வேண்டும். பெருமானது 5 எழுத்தை வந்து நாம் ஓத வேண்டும். வேத சிவாகம திருமுறை இந்த புராணங்களை வந்து ஓதுவது, கேட்பது, அந்த சிவாலய தரிசனம் செய்வது, எரி ஓம்புவது, சிவனடிகளை வரவேற்று உணவு செய்வது. நைமித்திய வழிபாடு என்ன? அது ஒரு சிறப்பு வழிபாடு. ஏதேனும் ஒரு சிறப்பு பற்றி சில நாட்கள் செய்வது. ஒன்று வந்து அஷ்டமி பூஜை, பௌர்ணமி பூஜை, பிரதோஷ பூஜை, சதுர்த்தசி பூஜை, மாதப்பிறப்பு பூஜை, அயனப்பிறப்பு, சூரிய சந்திர கிரகண வழிபாடு. அதில் செல்லக்கூடியது அது நைமித்திக வழிபாடு என்கின்ற சிறப்பு வழிபாடு. காமிய வழிபாடுனா என்ன? நான் செய்த தீவினை வந்து நீங்க வேண்டும் என்று பிராயச்சித்தமாக சொல்லக்கூடிய பிராயச்சித்த பூஜை அல்லது கழுவாய் பூஜை என்ற பூஜை வந்து பல வகை வந்து பட்டிருக்கின்றது என்று சொல்லிவிட்டு இன்னும் நிறைய கருத்து வந்து இருக்கின்றது. இதுவே வந்து உங்களுக்கு இன்றைக்கு போதுமானது என்று சொல்லி இன்றைய திருமந்திர சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆள்க தீயதெல்லாம் மரணாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே வான்முகில் வளாது பெய்க வலிவளம் சுரக்க மன்னன் கோன்மலை அரசு செய்ய குறைவில்லாதவர்கள் வாழ்க நான்மறையரங்கள் ஓங்க நட்டமும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆதிர தனந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை ஒரு செய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம். இந்த அடியார்கள் பொற்பாதங்களை வணங்கி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன்.